விஷயத்தை சொல்ல வேண்டும் என்னன்னா, இந்த அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் இது ஏன் இங்கே இருக்கு என்று பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. லண்டன்ல இது என்னதுக்கு லண்டன்ல இருக்கணும், ஏன் அம்பேத்கர் பெரியார் லண்டன்ல தேவை, ஏன் எங்களுக்கு லண்டன்ல பெரியார் அம்பேத்கர் தேவை, என்னதுக்கான ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு நாலேஜ் ஷேரிங், ஒரு படிப்பு வட்டமாகத்தான். இது ஒரு அமைப்பாகவோ அல்லது வேறு ஒரு ஆர்கனைசேஷனாகவோ ஒரு இயக்கமாகவோ அல்லது ஒரு மூமெண்ட்டாகவோ இங்கே இல்லை. ஒரு நாலேஜ் ஷேரிங் அடிப்படையில் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு 5 நண்பர்கள் இணைந்து ஆரம்பித்தது தான் இந்த அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சர்க்கிள். அம்பேத்கர் பெரியாருடைய எழுத்துக்களையும் அவர்களுடைய உரைகளையும் ஆண்டு வாரியாக படித்துக் கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான். மாதம் ஒரு முறை இந்த கூட்டம் இங்கே ஈஸ்டாம் மற்றும் வெஸ்ட் லண்டன்ல மாறி மாறி எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டம் இன்றைக்கு நாங்கள் பெரியார் அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிளால சோபி ஐயாவை இங்கே அழைத்து இந்த கூட்டம் நடைபெறவில்லை. இந்தியாவிலிருந்து அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரித்தானியாக வந்திருந்தார். அந்த நேரத்தில் எங்களுக்காக அவர் ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஒதுக்கி இருந்தார். இந்த மிகவும் ஒரு என்ன சொல்ல, அவர் லீட்ஸ் என்ற இடத்துல தங்கி இருந்தார். இன்றைக்கு அவர் சனிக்கிழமை இங்கே வெள்ளிக்கிழமை லண்டனுக்கு வந்த பொழுது நாங்கள் ரிக்வெஸ்ட் அடிப்படையில் ஒரு 2 மணித்தியாலங்கள் எங்களுக்கு ஒதுக்கி இருந்தார். அரசியலும் அறமும் என்ற தலைப்பில் 1 மணித்தியாலங்களை உரையாற்ற இருக்கின்றார். ஆகவே அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டம் இன்றைக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டது. முக்கியமாக இடம் மிகவும் சின்னனாக இருக்கிறதுக்கும் திருப்பி மன்னிப்பு கேட்டு இவ்வளவு பேரை நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு 50 பேருக்குள்ளதான் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் நிச்சயமாக ஐயா காண்டி நான் தோழர்களை குறிப்பிடுவேன். தோழர் சோவி காண்டி தான் நீங்க வந்திருக்கணும் என்று நினைக்கிறேன். அதாவது உடன்பட்ட அரசியல் இருக்கிறார்கள், மாறுபட்ட அரசியல் இருக்கிறார்கள். எல்லாருக்குமாக ஒரு அரசியல் ரீதியான ஒரு உரையாடலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம். அது ஒரு முக்கியமான செயற்பாடு. இன்றைய காலகட்டத்தில் ஈழத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, அரசியல் கலந்துரையாடல் நிகழ்த்துவதற்கு ஒரு சரியான களமாக இது இருக்க வேண்டும் என்று ஒரு ஆரம்பமாக ஈழத்தமிழர்களும் தாயக தமிழர்களும் இணைந்து ஒரு சரியான அரசியல் கலந்துரையாடலை நிகழ்த்துவதற்கு இடமாக ஐயா வந்ததால சின்ன இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நாளோட முடிச்சு கொள்ள இந்த நிகழ்ச்சி தோழர் ஹரிஷ் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். நன்றி. ஈழத்தில் தங்கள் இன்னுயிரை கொடையாக அளித்த போராளிகளுக்கும் உயிரை நீத்த மக்களுக்கும் அகவணக்கம் மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி முதலில் தோழர் பெருமாள் ராஜா அவர்கள் அதை பற்றி சில குறிப்புகளை தருவார். லண்டன் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்துடைய அழைப்பிற்கு இங்கே குழுமி இருக்கிற லண்டன் வாழ் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் புரட்சி கடந்த மாலை வணக்கங்கள். மே மாதம் என்றாலே வடுக்களும் வேதனைகளும் ஒட்டுமொத்த உலக தமிழினத்தின் குரல் வலையை நெரிக்கிற ஒரு வேதனை கலந்த மாதம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடக்கிற காரணத்தால் முள்ளிவாய்க்காலில் அப்பாவி மக்களை படுகொலை செய்த சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக புரட்சிகளை தன் நெஞ்சுகளிலே ஏந்தி எம் மண்ணிற்காக விதையாகி போன எம் மாவீரர்களின் நினைவாகவும் இந்த நினைவேந்தல் நிகழ்வை ஐயா அவர்களை விலக்கேற்றி ஆரம்பித்துக் கொடுக்குமாறு உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஈழ விடுதலை போரினிலே விதையாய் விழுந்த மக்களுக்காய் விதையாய் விழுந்த மக்களுக்காய் விதையாய் விழுந்த மக்களுக்காய் விதையாய்
நன்றி, வணக்கம். நன்றி திரு பெருமாள் ராஜா. அடுத்ததாக வரவேற்புரை தோழர் நடேசன் அவர்கள். அதற்கு முன்னாடி சில குறிப்புகள். டாய்லெட் ஆர் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுன்னா பின்னாடி இருக்கு. தண்ணி குடிக்க வேணும்னா அங்கே பின்னாடி கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. ஃபோனை வந்து சைலண்ட் மோடில் வச்சுக்கோங்க. ஃபயர் எக்ஸிட் அந்த ஒரு தோழர் நடேசன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் எல்லோரையும் வரவேற்கின்றேன். லண்டன் வாழ் தமிழர்கள் சார்பாகவும் லண்டன் பெரியார் அம்பேத்கர் படிப்புவட்டம் சார்பாகவும் தோழர் சோபி அவர்களை நான் வரவேற்றுக் கொண்டு இந்த கூட்டத்தினை ஒழுங்குபடுத்தும் பொழுது பேராசிரியர் என்று சொல்வதா தோழர் என்று சொல்வதா என்றதே ஒரு தோழர்கள் நண்பர்களுக்கிடையே ஒரு டிஸ்கஷனாக இருந்தது. ஐயா எப்படி சொல்வதற்கு நான் தோழர் என்ற வார்த்தையை தான் நான் அதாவது விரும்புகின்றேன். அதைத்தான் நான் முன்மொழிகின்றேன். பேராசிரியர் என்பதை விட தோழர் என்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதிக நேரங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் இந்த முக்கியமாக தோழர் சோபி ஐயா அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதாவது எப்படி சொல்வது என்றால் பெரியார் ஒரு ஐபேட் என்றால் ஐயா ஒரு சாஃப்ட்வேர் iOS மாதிரி. இன்றைய காலகட்டத்திற்கு எவ்வாறு எது தேவை, இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் யுவதிகள் எல்லோருக்குமாக என்ன விடயங்களை கூற வேண்டும், அதை எவ்வாறு கூற வேண்டும், எங்கு கூற வேண்டும் என்பதில் ஐயா தான் இவ்வளவு தூரம் சமூக நீதி சார்பாகவும் சமூகம் சார்பான பார்வை சார்பாகவும் அவர் தான் கூட்டி வந்தார் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 13 வயதுகளில் பெண்ணீர் அடிமையான புத்தகம் கையில் கிடைத்த பொழுது பெரியாரின் கைத்தறி கிடைத்தது. வலைத்தளங்களும் இன்டர்நெட்டும் கிடைத்த பொழுது சோபி ஐயாவுடைய கரங்களும் அவருடைய பேச்சும் அதாவது இந்த மின் வலைத்தளங்கள் ஊடாக எங்களை சேர்ந்தது. அந்த வகையில் இன்று ஐயாவுடைய அரசியல் பார்வை என்பது எமது அரசியல் பார்வை என்பது முரண்களில் இருக்கலாம், ஒத்துப்போகலாம். ஒவ்வொரு காலகட்டங்களாக பிரிந்து வந்திருக்கின்றோம். எல்லா வகை கருப்பு சட்டைகள் என்பவர்கள் முரண், கேள்விகள், விமர்சனங்கள் எல்லாவற்றையும் கொண்டதுதான் கருப்பு சட்டை. அது அவ்வாறு உங்களுக்கு கேள்வியும் இல்லை, முரணும் இல்லை, விமர்சனமும் இல்லை என்றால் நீங்கள் கருப்பு சட்டை போடுவதில் அர்த்தம் இல்லை என்பது அர்த்தம். ஆகவே அந்த கருப்பு சட்டை பெருமையாக அந்த கருப்பு சட்டை அனுபவம் என்ற அடிப்படையில் தோழர் சோபி அவர்களை அறமும் அரசியலும் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் வரவேற்கின்றேன், பெருமிதத்துடன் வரவேற்கின்றேன். லண்டன் மாநகரத்தின் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிற தோழர்கள் நடேசன் அவர்களே, ஹரீஷ் அவர்களே, திறனாக கூடியிருக்கிற அருமை பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதல் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் நன்றாக அறிந்த லண்டன் மாநகரத்தின் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக சில நிமிடங்கள் தாமதமாக வர நேர்ந்தமைக்கு முதலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளே வருகிற போது நீங்கள் அளித்த அந்த நிகழ்வான வரவேற்புக்கு என் தலை வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாதம் மே மாதம், நம் ஈழ மக்கள் காயப்பட்ட மாதம் என்று நடேசன் குறிப்பிட்டார். எந்த மாதத்தில் தான் ஈழ மக்கள் காயப்படவில்லை? ஜூன் 5ஆம் தேதி தான் ஒன்லி சிங்களா ஆக்ட் என்பது 1956ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. காயம் அப்போதுதான் தொடங்கிற்று. 1983இல் ஜூலை கலவரத்தை நாம் அறிவோம். ஜூலை மாதம் மிக பெரும் காயப்படுத்திய மாதம். பிறகு மாதங்கள் தோறும் மக்கள் புலம்பெயர்ந்தார்களே, பிறந்த மண்ணில் வாழ முடியாமல் வேறு மண்ணுக்கு புலம்பெயர்ந்த எல்லா மாதங்களும் நம்மை காயப்படுத்திய மாதங்கள் தான். மிகப்பெரிய காயத்தை இந்த மே மாதம் தான் தந்தது. ஈழ மக்களினுடைய 35 ஆண்டு கால போர், ஏறத்தாழ 2 தலைமுறைகளை கடந்து நடந்த போர் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லுவதை விட ஒரு பின்னடைவை சந்தித்த காலம். லட்சக்கணக்கான மக்களை, போராளிகளை நாம் இழந்த காலம் இந்த மே மாதம்தான் என்பதையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த மே மாதத்தில்
அந்த காயங்களோடும் வேதனைகளோடும் தான் நாம் இங்கு சந்தித்திருக்கிறோம். அரசியல் அறம் என்பது குறித்து உரையாற்ற என்னை அழைத்திருந்தாலும் ஈழ மக்களோடு எனக்கு இருக்கிற ஒரு தொடர்பை, ஈழ மக்களால் தான் நான் லண்டனுக்கு முதலில் வந்து சேர்ந்தேன் என்கிற அந்த நினைவை, மே மாதத்தில் நாம் இழந்துவிட்ட அந்த மண்ணை சில நிமிடங்களாவது நினைத்து பார்த்து அது குறித்த சில செய்திகளை பதிவு செய்துவிட்டு இந்த தலைப்பிற்குள் வரலாம் என்று நான் கருதுகிறேன். மாவீரர் நாளில் உலகத்தின் பல நாடுகளில் கலந்து கொள்ளுகிற ஒரு பெரிய வாய்ப்பினை எனக்கு அந்த போராளிகள் இயக்கம், புலிகள் இயக்கம் தந்திருக்கிறது. அப்படி நான் கலந்து கொள்ளுகிற போது அந்த காட்சியை நேரடியாக பார்த்திருக்கிறேன். இங்கே உங்கள் அனைவர் சார்பாகவும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிற வாய்ப்பை எனக்கு நண்பர்கள் தந்தார்கள். மாவீரர் நாள் எப்படி நிகழும் என்பதை நான் தமிழ்நாட்டின் கூட்டங்களில் விரித்து சொல்லியிருக்கிறேன். இங்கே அது தேவையில்லை, ஏனெனில் நீங்கள் அதனை பார்த்திருப்பீர்கள். தமிழ்நாட்டில் அந்த நிகழ்வுகளை எல்லோரும் பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. எனவே அவற்றை நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த அரங்கத்தின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு கைகளில் மெழுகுவர்த்தியை, ஒரே ஒரு மெழுகுவர்த்தி அல்ல, அந்த அரங்கில் இருக்கிற ஆயிரக்கணக்கானவர்களும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நிற்கிற போது அவர்களோடு ஒருவனாய் நானும் நின்றிருக்கிறேன். அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் தன் தம்பியை நினைத்து, களத்தில் இழந்து போன தன் கணவனை நினைத்து, தன் மனைவியை நினைத்து, தங்கள் பிள்ளைகளை நினைத்து கண்கள் கலங்கி கண்ணீர் ஊறுகிற காட்சியினை நான் பார்த்திருக்கிறேன். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது ஆணை என்று தொடக்கத்தில் மொழிக்கான வாழ்த்தை, மொழியின் மீதான உறுதியை எடுத்துக்கொண்டுதான் விழிமூடி கண்துயிலும் போராளிகள் மீதும் வழிகாட்டி நடத்தி செல்லும் தலைவனின் மீதும் உறுதி எடுக்கிற அந்த ஈழ மக்களினுடைய உணர்வை, அந்த கவிதையை எழுதி தந்த புதுவை ரத்தனதுரையை இந்த நேரத்தில் நான் மறுபடியும் நினைத்து பார்க்கிறேன். உண்மையாகவே நான் மிகைப்படுத்தல் இல்லாமல் சொல்லுகிறேன். புறநானூற்றை நாம் ஆண்டுதோறும் பதிப்பித்தோம், ஈழ மக்கள் தான் புதுப்பித்தார்கள் என்பது வரலாற்று. அப்படி அவர்கள் புதுப்பித்த காரணத்தாலும் இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஈழ மக்கள் அகதிகளாக பரவி இருக்கிற காரணத்தாலும், அகதிகளாக வந்தாலும் தமிழோடு வந்தார்கள், தமிழை பரப்பினார்கள். நீங்களும் நான் நினைத்து பார்க்கிறேன், 5000 மைல்களுக்கு அப்பால் இங்கே வாழ்ந்தாலும் நாம் பிறந்த மண்ணையும் நம் அருமை தாய்மொழியையும் மறக்காமல் நேசிக்கிற தமிழர்களை இந்த லண்டனிலும் பார்க்கிற போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலையிலே கூட திருவள்ளுவர் பள்ளியிலே இருக்கிற பிள்ளைகளை பார்த்துவிட்டு வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. திருக்குறளை சொல்லுகிற பிள்ளைகளை லண்டனில் நான் பார்க்கிறேன். அவர்கள் லண்டனிலேயே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள். திருக்குறளை, கவிமணி தேசிய விநாயக பிள்ளையினுடைய கவிதையை நம்முடைய சின்ன பிள்ளைகளெல்லாம் பேசுகிற அதனை நான் பார்க்கிறேன். அந்த இடத்திலே தான் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் தமிழ் மீது உறுதி என்று தமிழை முன்னிறுத்திய ஈழத் தமிழர்களினுடைய நினைவிலும் நான் நெகிழ்ந்து போகிறேன். அடுத்தடுத்து என்ன நிகழும், தமிழ் ஈழம் என்ன ஆகும் என்பது குறித்து நாம் பேசினால் தலைப்பை விட்டு வேறெங்கோ போய்விடுவோம் என்பதால் அந்த நினைவுகளை மட்டும் மாவீரர் நாளில் மட்டுமல்ல, இந்த மே மாதத்திலும், அத்தனை பெரிய இழப்பை நாம் சந்தித்த இந்த மே மாதத்திலும், குறிப்பாக மே 18ஆம் தேதிக்கு பிறகு நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் நெஞ்சில் இருத்தி கொண்டு அவர்களுக்கான வீர வணக்கத்தை மறுபடியும் ஒரு முறை இந்த அரங்கில் பதிவு செய்து, அரசியல் அறம் என்னும் தலைப்பில் உங்களோடு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வேன். நண்பர் ஹரிஷ் சொல்லுகிற போது ஏறத்தாழ 1 மணி நேரம் நீங்கள் உரையாற்றலாம் என்றும், அதற்கு பிறகு வினா விடை பகுதியாக 1 மணி நேரம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னார். அவர் சொன்னது 6 மணிக்கு. ஆனால் இப்போது காலம் கடந்து கொண்டிருக்கிற நேரத்தால் என்னுடைய உரையை ஒரு 45 நிமிடங்களாக நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். அந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் வினாக்களை தொடுத்தால் அது வெறும் வினாக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அது ஒரு கலந்துரையாடலாகவும் அமையுமானால் உங்களுக்கு மட்டுமின்றி அது எனக்கும் பயன் தரும். இருவழி பாதையாக நம் உரையாடல் அமையும். எனவே 45 நிமிடங்களில் இந்த அரசியல் அறம் என்பது பற்றிய செய்திகளை உங்கள் முன்னால் வைக்க நான் விரும்புகிறேன்.
அரசியலில் அறம் உண்டா என்பதுதான் இன்றைக்கு உலகெங்கும் வருகிற கேள்வி. அரசியல் அறம் என்கிற தலைப்பே முரணாக இல்லையா என்று ஒரு நண்பர் சமூக வலைத்தளத்தில் இந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு பதிவிட்டிருக்கிறார். அந்த கேள்வியிலேயே என்ன இருக்கிறது என்றால், அரசியல் என்றாலே அறம் இல்லாத ஒன்று என்கிற ஒரு கருத்து மக்களிடத்திலே பரவலாக இருக்கிறது. அதனாலே தான் நாம் திரைப்படங்களிலே கூட பார்க்கிறோம், ஒரு வேடிக்கையான உரையாடல் உண்டு, ஆனால் அந்த வேடிக்கையான உரையாடலுக்குள் ஆழமான ஒரு செய்தி உண்டு. அரசியலில் இதெல்லாம் சகஜம்பான். அரசியலில் எதெல்லாம் சகஜம்னா, காசு கொடுத்து வாக்குகளை வாங்குவது சகஜம், ஒருவனை ஏமாற்றி இன்னொருவன் பதவிக்கு வருவது சகஜம், பக்கத்திலேயே இருக்கிறவன் யாரை நம்பி இருக்கிறானோ அவனாலேயே அவன் கீழிறக்கப்படுவது சகஜம், உண்மை இல்லாத நேர்மை இல்லாத ஒருவருக்கு ஒருவர் அறம் சாராத ஒரு போக்கு தான் அரசியலினுடைய இயல்பு. ஆகையினாலே தான் அரசியலில் இதெல்லாம் சகஜம்பா என்கிற அந்த தொடர் சகஜமாக பயன்படுத்தப்படுகிறது. இது திரைப்படத்தில் மட்டுமல்ல, அரசியலை பற்றி இப்படிப்பட்ட கடுமையான பல சொலவடைகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவர்களாலேயே சொல்லப்பட்டது உண்டு. அரசியல்தான் அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்று உலக புகழ்பெற்ற தொடரை நாம் அறிவோம். எனவே அரசியல் என்றாலே அது அறத்திற்கு எதிரானது என்கிற ஒரு கருத்து பதிந்து கிடக்கிற இடத்தில் அரசியல் அறம் என்று நான் பேச வந்திருக்கிறேன். அரசியல் அறம் பற்றி தான் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் தன்னுடைய காப்பியத்தில் தொடங்குகிற போதே குறிப்பிடுகிறார். அவரும் கூட அரசியல் என்றால் அறம் இருக்கும் என்று சொல்லாமல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொல்கிறார். எனவே அரசியல் பிழைக்கிறவர்கள் உண்டு, அரசியலில் பிழை செய்கிறவர்களும் உண்டு, அரசியலை வைத்து பிழைக்கிறவர்களும் உண்டு. அப்படி இருக்கிறவர்களுக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் என்றுதான் சிலப்பதிகாரம் தொடங்குகிறது. இது சிலப்பதிகாரத்திலே தொடங்கி பாரதியார் காலம் வரைக்கும் இந்த சிந்தனை இருக்கிறது. நல்லவை நாடிய மன்னரை வாழ்த்தி நயம்புரிவாள் எங்கள் தாய், அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள் என்று பாரதியார் சொல்லுகிறார். ஒருவன் நல்ல அரசனாக இருந்தால் அவனை எங்கள் பாரத தாய், இந்த இடத்திலே நான் ஒரு குறிப்பாக போகிற போக்கில் சொல்லுகிறேன். பாரதியாரினுடைய இந்த பாட்டு வரிகள் தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் என்று தொடங்குகிற அந்த பாடலில் இருக்கிறது. அந்த பாடல் வரிகளை கேட்கிறவர்கள் எல்லாம் தமிழ் மொழியை பாராட்டி பாரதியார் பாடிய பாடல் என்று கருதுகிறார்கள். அது உண்மையில்லை என்பதை பாரதியாரினுடைய கவிதைகளை படித்தவர்கள் அறிவோம். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திட சூழ்நிலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாடாம் எங்கள் தாய் என்று பாரதியார் பாடியிருப்பது தமிழ் தாயை அல்ல, பாரத தாய். காரணம், அந்த கவிதைக்கான தலைப்பே பாரத தாய் என்பதுதான். பாரத தாயை பற்றி பாடுகிற போதுதான் இப்படி தொடங்கி அதற்கு பிறகு பாரதியார் சொல்கிறார், நல்லவை நாடிய மன்னரை வாழ்த்தி நயம்புரிவாள் எங்கள் தாய், அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள் என்கிறார். அப்படி உண்மையாகவே பாரத தாய் மோசமான அரசியல்வாதிகளை எல்லாம் விழுங்கி இருந்தால் பாரத தாய்க்கே செரிமான கோளாறு வந்திருக்கு. இவ்வளவு பேர் நாட்டில் நல்லவர்களாகத்தான் இருக்கிறார். அப்படி அவர்களை விழுங்கி அதற்கு பின் ஆனந்த கூத்திடுவாள் என்றும் பாரதியார் சொல்லுகிறார். அப்படி நடக்கவில்லையே என்கிற ஆதங்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. நாளுக்கு நாள் அரசியலில் அறம் தேய்ந்து வருகிறது. கொஞ்சம் அறம் இருப்பதை விட இப்போது மேலோங்கி இருக்கிறது என்று கருதினால் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நேற்றைக்கு விட இன்றைக்கு, இன்றைக்கு விட நாளைக்கு அது தேய்ந்து கொண்டே போகிறதோ என்கிற கட்டம், என்கிற கவலை நேர்மையாளர்களுக்கு அரசியலில் இருக்கிறது. அதனால் அரசியலுக்கு போகக்கூடாது என்கிற எண்ணம் இன்றைக்கு பெற்றோர்களிடம் கூட வருகிறது. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே போய் பிள்ளைகளிடத்திலே கேள்வி கேட்டால் தெரியும். நாங்கள் படித்த காலங்களிலெல்லாம் அப்படி ஒரு கேள்வி உண்டு, நீ படித்து முடித்துவிட்டு என்னவாக விரும்புகிறாய்? எல்லோரும் பெரும்பாலும் நான் அறிந்த வரையில் எங்கள் தலைமுறையில் மருத்துவராக விரும்புகிறேன், பொறியாளராக விரும்புகிறேன். இப்போது பொறியாளராக விட விரும்புவார்களா என்று தெரியவில்லை. இருக்கிற பொறியாளர் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. காரணம், பொறியாளர்களினுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஆகிவிட்டது. முன்பெல்லாம் இந்த ஊரில் ஒரு பொறியாளர் என்று பெயரை சொன்னாலே அவரா, அதோ அந்த தெருவில் இருக்கிறார் என்று சொன்ன காலம். பிறகு பொறியாளரின் பெயரை கேட்டால் இந்த தெருவில் 5-6 பேர் இருக்கிறார்கள், எந்த வீடு, யாரை தேடுகிறாய் என்று கேட்ட நேரம்.
பிறகு கேட்கிற போது தெருவெல்லாம் பொறியாளர்கள் தான், உனக்கு எந்த முகவரி வேண்டும் என்று கேட்ட காலம். இப்போது இந்த பொறியாளரின் வீடு எங்கே என்று கேட்டால் பொறியாளருக்கெல்லாம் எங்கப்பா வீடு இருக்கு, நீ யாரை கேட்கிறாய் என்று சொல் என்று கேட்கிற காலம் வரைக்கும் வந்ததற்கு பிறகு பொறியாளராக எல்லோரும் இனியும் தொடர்ந்து விரும்புவார்களா? அதற்கு காரணம் பொறியாளருடைய அந்த பொறியியல் படிப்பினுடைய குறைபாடு இல்லை. உலகத்தில் மிகச்சிறந்த வணிகம் கல்விக்கூடங்களை நடத்துவதுதான் என்று ஆனதற்கு பிறகு, முன்பெல்லாம் திரைப்படங்களில் பணக்காரன் என்றால் அவனை ஒரு ஆலையினுடைய முதலாளி, மில் முதலாளி என்று காட்டுவார். இப்போது மில் முதலாளி சாதாரணமாகத்தான் இருக்கிறார் அல்லது துயரத்தில் இருக்கிறார். நான் அண்மையில் ராஜபாளையத்திற்கு போன போது பஞ்சு உற்பத்தி குறைந்து போய் ஆஸ்திரேலியாவிலே இருந்து பஞ்சை இறக்குமதி செய்கிறார்கள். எனவே ஆலை முதலாளிகள் அல்ல, கல்விக்கூடங்களை நடத்துகிறவர்கள் தான் இன்றைக்கு பெரிய பணக்காரர்களாக காட்டப்படுகிறார்கள். அப்படி பல்வேறு கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து திறக்கப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு என்ன நிலைமை என்றால், பொறியியல் கல்லூரியில இவ்வளவு இடத்தில் இவ்வளவுதான் நிரம்பி இருக்கிறது, இன்னும் இத்தனை இடங்கள் காலியாக இருக்கிறது என்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் செய்திகள் வருகின்றன. ஆனாலும் நான் வேடிக்கையாக சொல்லுகிறேன், என்னவாக ஆக விரும்புகிறாய் என்று கேட்டால், பிள்ளைகள் நான் மருத்துவராக விரும்புகிறேன், பொறியாளராக விரும்புகிறேன், வழக்கறிஞராக விரும்புவார்களா என்று தெரியவில்லை. இப்படித்தான் விடைகள் வருமே தவிர எந்த பிள்ளையாவது நான் அரசியல்வாதியாக விரும்புகிறேன் என்று சொல்ல நீங்கள் யாரும் கேட்டிருக்கிறீர்களா என்று தெரியவில்லை, நான் கேட்டதில்லை. அப்படி தப்பித்தவரை எந்த குழந்தையாவது அரசியல்வாதியாக விரும்புகிறேன் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிறவர்கள் அன்றே கவலையில் மூழ்கி விடுவார்கள். பையன் நல்லா வருமானு நினைச்சோம், கடைசியா இப்படி ஆயிட்டானே என்று கருதுகிற அளவுக்கு அரசியல் என்பது ஒரு நேர்மையற்ற ஒன்றாக கருதப்படுகிறது. அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அரசியல் அப்படிப்பட்ட சாக்கடையாகவே இருக்குமானாலும் சாக்கடையை சுத்தம் செய்வதற்கு சாக்கடையில் இறங்கியாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் அந்த சாக்கடையை விலகி நின்று ஒரு நாளும் சுத்தம் செய்ய முடியாது. அப்படி சுத்தம் செய்யப்படாத சாக்கடையால் ஊரில் நாட்டில் நோய்கள் பரவும் என்பது வெளிப்படை. எனவே நாம் அரசியலில் ஆழ்வதற்காகத்தான் இன்றைக்கு எல்லோரும் வர இருக்கிறார்கள். வருகிறவர்கள் யாருமே எதற்காக வருகிறீர்கள் என்றால், போர் வரட்டும் வந்து விடுகிறோம் என்று நான் பொதுவாகத்தான் சொல்லுகிறேன். போர் வருகிற போது வருவது என்றால் போரில் வெற்றி பெற்று நேரடியாக அந்த நாற்காலிக்கு வருவது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எல்லோருக்கும் என்ன கடமை இருக்கிறது என்றால் அந்த நாற்காலியை பத்திரமாக பார்த்து கொள்வது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நான் பேசினாலும் அரிசோடி வந்து உட்கார்ந்து விட மாட்டான். ஆனால் அரசியலில் அப்படி இல்லை. ஒருவன் எழுந்து வந்தால் அவன் திரும்புகிற போது நாற்காலி காலியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு அரசியலிலே தானே நாம் வாழ்கிறோம் என்று கருதினால் ஒன்றை தெளிவாக நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும், அரசியலை விட்டு நாம் யாரும் விலகி நிற்க முடியாது. நாம் அரசியலை விட்டு விலகி நிற்க விரும்பலாம், ஆனால் நம்மை யாரை விட்டும் அரசியல் விலகி நிற்காது என்பதை புரியும். யாரை விட்டும் அரசியல் விலகி நிற்க முடியாது. இன்று காலையிலே கூட நான் செய்தியை பார்க்கிறேன், எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் கர்நாடகத்திலே என்றால் ஏறத்தாழ நான் ஒரு குறிப்பாக சொல்லுகிறேன், இன்னமும் எனக்கு அந்த கணக்கு தெரியவில்லை. ஒரு 60% பேர் 70% பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் அரசியலில் இருக்கிறார்களா இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பலர் என்ன நினைக்கிறார்கள், ஏதோ தேர்தல் வந்தால் வாக்களிக்கிறோமே தவிர நாங்கள் அரசியலில் இல்லை என்று கருதுகிறார்கள். வாக்களிப்பதே அரசியலில் பங்கெடுப்பதுதான். வாக்களிக்காமல் அரசியல் எப்படி இருக்க முடியும்? அரசியல் இல்லாமல் அரசு எப்படி இருக்க முடியும்? அரசு இல்லாமல் ஒரு சமூகத்தை எப்படி நடத்த முடியும்? ஒரு சமூகம் இல்லாமல் தனி மனிதர்கள் எப்படி வாழ முடியும்? எனவே தனி மனிதனாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்று கருதினாலும் யார் ஒருவரும் தோற்றத்தில் தனி மனிதனாக இருக்கிறோமே தவிர தனி மனிதராக நாம் ஒரு நாளும் வாழ முடியாது. ஒரு குடும்பத்தில், அந்த குடும்பம் ஒரு சமூகத்தில், அந்த சமூகம் ஒரு தேசத்தில், அந்த தேசம் ஒரு அரசின் கீழ், அந்த அரசு அரசியலால் வழி நடத்தப்படுகிற போது அரசியலில் தான் அனைவரும் இருக்கிறோம் என்றால் அந்த அரசியல் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டாமா, அல்லது அதனை அறம் சார்ந்ததாக மாற்ற வேண்டாமா? இதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. இந்த அறம் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் உலகத்திலேயே மிக கடினமான கேள்வி அதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. எளிதாக வரையறுத்து விட முடியாது. வள்ளுவர் ஒருவர் தான் அதனை மிக கூர்மையாகவும் ஒற்றை வரியிலும் வரையறுத்தார். அந்த அடிப்படையில் வைத்துக் கொண்டு நான் பார்க்கிற போது, நான் இங்கிலாந்து தேசத்திலே நின்று கொண்டு தலைநகரில் பேசுகிறேன் என்கிற காரணத்தால்
உங்கள் முன்னாலும் கூட நான் அந்த வினாவை வைக்கிறேன். இந்த என் உரைக்கு பிறகு அந்த கலந்துரையாடலில் உங்களுக்கு தோன்றுகிற செய்தியை நீங்கள் சொல்லலாம். அறம் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்ப்பது என்று எனக்கு இன்னமும் குழப்பம் இருக்கிறது. சுத்தானந்த பாரதியாரை எடுத்து பார்க்கிறேன். அவர் அறத்துப்பாலை வர்ச்சு என்று மொழிபெயர்க்கிறார். சிலர் அதனை எத்திக்ஸ் என்று சொல்லுகிறார்கள், மாரல் என்று குறிப்பிடுகிறார்கள். அரசியல் அறம் என்றால் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்று சொல்லலாமா, த மொரேல் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லலாமா, அந்த வர்ச்சூஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் என்று சொல்லலாமா என்று கேட்டால், தமிழில் அந்த 3 சொற்களுக்கும் வேறு வேறு பொருள் ஆங்கிலத்தில் இருக்கிற சொற்களுக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். வர்ச்சு என்பது நற்குணங்கள், எத்திக்ஸ் என்பது நெறிமுறைகள், மாரல் என்பது ஒழுக்கம். இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இதுதான் அறம் என்று சொல்ல முடியவில்லை. அறத்தில் நற்குணம் உண்டு, அறத்தில் நெறிமுறைகள் உண்டு, அறத்தில் ஒழுக்கம் உண்டு. இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்றுதான் அறமே தவிர அறத்தை இப்படி தனியாக ஒரு கூறாக பிரித்து விட முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல் இருக்கிறது என்று தெரியவில்லை. ஒருவேளை சொல் இல்லை என்று சொன்னால், பார்த்தீர்களா, எங்கள் தமிழில் இருக்கிற சொல் வேறு மொழியில் இல்லை என்று பெருமை பேசுவதற்காக நான் அதை குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு மொழிக்கும் தனி சொற்கள் உண்டு. நான் எந்த மொழியையும் எப்போதும் குறைத்து சொல்வதில்லை. ஆங்கிலத்தில் இருக்கிற பல சொற்களுக்கு நமக்கு தமிழில் சொற்கள் இல்லாமலும் இருக்கலாம். அதனாலேயே ஒரு மொழி உயர்ந்தது இன்னொன்று தாழ்ந்தது என்பதற்காக நான் குறிப்பிடவில்லை. ஆனால் அறம் என்கிற சிந்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கு வந்திருக்கிறது. அந்த அறம் என்பது ஒரு மிக ஆழ்ந்த பொருளை உடையதாக இருக்கிறது என்கிற நோக்கத்தில் மட்டுமே இதனை நான் கூறுகிறேன். வள்ளுவன் சொன்ன விடையை நாம் அனைவரும் அறிவோம். அவ்வை பாட்டி கூட ஈதல் அறம் என்றுதான் சொன்னாள். ஆனால் எனக்கு இன்னொரு பெரிய ஐயம் உண்டு. அவ்வை அறம் செய் என்று சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு என்று ஏன் சொன்னாள்? அறம் செய் என்று சொல்லி இருக்கலாம் இல்லையா? அறம் செய்ய விரும்பு என்று ஏன் சொன்னாள் என்று சிந்தித்து பார்க்கிறேன். ஒரு வேளை ஆத்திச்சூடி பிள்ளைகளுக்காக நினைவிலே வைத்துக் கொண்டு சொல்லப்பட்ட நூல் என்கிற காரணத்தால் பிள்ளைகள் அந்த வயதில் அறம் செய்துவிட முடியாது, குறைந்தது அறம் செய்ய விரும்ப வேண்டும் என்று பாட்டி சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. என்னுடைய நோக்கம்தான். ஆனால் குழந்தைகள் அறம் செய்ய முடியாதென்றால் பெரியவர்கள் எல்லாம் அறம் செய்கிறார்கள் என்று அதற்கு பொருள் இல்லை. பெரியவர்கள் அறம் செய்ய வேண்டும், பெரியவர்களானதற்கு பிறகு நீ அறத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை சொல்லி இருக்கலாம். அவ்வை கூட ஈதல் அறம் என்றுதான் சொன்னாள். அறம் பொருள் இன்பத்திற்கு அவ்வை சொல்லி இருக்கிற விளக்கத்தை போல அவ்வளவு எளிதாக வேறு விளக்கங்கள் நம் பாட்டில் இருக்காது. ஈதல் அறம், தீதின்றி ஈட்டல் பொருள். மிக கவனமாக ஈட்டுவதையெல்லாம் பொருள் என்று அவ்வை சொல்லவில்லை. ஈதல் அறம், தீதின்றி ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு என்று அவ்வை சொல்லுவார். எனக்கு அந்த வீடு தெரியாது. உலகத்தில் பலருக்கு இந்த வீடே இல்லை. ஆகையினால் ஒருவன் சொன்னான், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்கிற போது ஒருவன் கேட்டான், யார் வீட்டில் என்று கேட்டான். இந்தியாவை பொறுத்தளவு அதுதான் யதார்த்தமான நிலை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பது சரிதான், வீடே இல்லையே, யார் வீட்டில் வளர்ப்பது? முதலில் வீடு கொடுங்கள், பிறகு கண்டிப்பாய் மரம் வளர்க்கிறேன் என்றால், வேண்டாம், நீ மரமே வளர்க்க வேண்டாம் என்று விட்டார். அதற்காக வீடு கொடுக்கிற நிலையில் அரசுகள் இல்லை. ஆகையினாலே இப்படி அவ்வை சொன்னாள். எல்லாவற்றையும் விட மிகச் சுருக்கமாக வள்ளுவன் சொல்வது, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறம். அவ்வளவுதான் அறத்துக்கான விளக்கம். ஆனால் எனக்கு என்ன ஐயம் இருக்கிறார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம் என்று வள்ளுவன் சொன்ன அந்த விளக்கத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அது தனி மனிதர்களுக்கான. எண்ணி பாருங்கள், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் என்பது அரசியலுக்கு எப்படி பொருள்? அரசியலில் ஒரு பொது புத்தி உண்டு. பொது மனம் என்று நாம் சொல்லுகிறோம் என்றாலும் அந்த பொது மனமே மாசு இல்லாமல் இருப்பதுதான் அறம் என்று சொல்ல முடியுமா என்றால், அறம் என்பதில் 3 வகைகள் இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். ஒன்று தனி மனித அறம், இன்னொன்று சமூக அறம், மூன்றாவது இவை இரண்டையும் உள்ளடக்கிய, இரண்டையும் ஆளுகிற அரசியல் அறம். ஏன் நான் தலைப்பை அரசியல் அறம் என்று கொடுக்கிறேன் என்றால், அரசியல் அறத்துக்குள் சமூக அறம் அடங்கும், அரசியல் அறத்துக்குள் தனி மனித அறம் அடங்கும், அல்லது அரசியல் அறத்தோடு இருந்தால் சமூக வாழ்வும் தனி மனிதர்களும் அறத்தோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமூக அறம் என்று சொன்னால் அதற்குள் பல பிரிவுகள் இருக்கின்றன. இலக்கிய அறம் என்பது சமூக அறத்தின் ஒரு பகுதி தான். வணிக அறம் என்று ஒன்று இருக்கிறது.
மிக தேவைப்படுகிற ஊடக அறம் இருக்கிறது. இன்றைக்கு மிக தேவைப்படுகிற என்று நான் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு இந்த உலகத்தை ஊடகங்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றன. யார் ஒருவரையும் நினைத்தால் ஊடகம் நாளைக்கு மிகப்பெரிய மனிதராக ஆக்கிவிட முடியும். நினைத்தால் அவனுடைய எல்லா செய்திகளையும் இருட்டடிப்பு செய்துவிடவும் முடியும். எனவே ஊடகத்திற்கு ஒரு அறம் இருக்கிறது, வணிகத்திற்கு ஒரு அறம் இருக்கிறது. பட்டினப்பாலையில் வணிக அறத்தை நம்முடைய முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். வணிகத்தில் அறம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கொடுப்பதும் குறை கூடாது, கொள்வதும் மிகை கூடாது. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பெரும் பொழுதுபோக்குக்கு எழுதப்பட்டவை அல்ல. கொடுப்பதும் குறை கூடாது. நீ கொடுக்க வேண்டிய பொருளிலும் குறை இருக்கக்கூடாது, பெற்றுக்கொள்ளுகிற பொருளிலும் மிகை இருக்கக்கூடாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதற்கு உரிய பொருளை கொடுக்க வேண்டும், குறைத்து கொடுக்கக்கூடாது. நீ எவ்வளவு பணம் வாங்க வேண்டுமோ அதற்கு மேல் கூடுதலாக பணத்தை வாங்கிக் கொள்ளக்கூடாது. பொருளை பற்றிய அடிப்படையான ஒரு இலக்கணம், பொருள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பொருள் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நமக்கு புகழ் வேண்டும், பொருள் வேண்டும், இரண்டும் மனிதனை ஊக்குவிக்கும். ஆனால் அதே நேரத்தில் திறமையை மிஞ்சிய புகழும் தேவையை மிஞ்சிய பொருளும் ஒருவனை அடியோடு கெடுத்துவிடும். ஒருவனை கெடுப்பதற்கு இவை இரண்டு போதுமானது. என்னை நீங்கள் பாராட்டலாம், என் திறமையை மிஞ்சி கூடி நின்று 10 பேர் பாராட்டினால் அது ஒன்றே எனக்கு போதுமானது. அதற்கு பிறகு எனக்கு எந்த எதிரியும் தேவையில்லை. சிலர் சொன்னார்கள் இல்லையா, கண்ணு கட்டிய தூரம் வரையில் எதிரிகளே இல்லை என்று. அவர்களுக்கான எதிரிகள் அருகிலும் பின்புலத்திலும் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை எதிரிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவே எப்போதும் எதிரிகள் என்பவர்கள் பாராட்டுகிறவர்களே கூட எதிரிகளாக இருக்கிறார். அளவுக்கு மீறி நம்மை பாராட்டுகிறவன் நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடுமோ என்கிற ஐயம் நமக்கு இருந்தாக வேண்டும். ஆகையினாலே இந்த பொருளையும் இந்த புகழையும் தேடுவதற்கு முன்பு எப்படி அந்த பொருளை தேடுவது, அதுதான் வணிக அறம். அந்த அறத்தையும் நம்முடைய இலக்கியங்கள் சொல்லி இருக்கின்றன. இலக்கிய அறம், வணிக அறம் என்று எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமூக அறம், தனிமனித அறம், அரசியல் அறம் என்று 3 அறங்கள் இருக்கின்றன என்று நாம் கருதினால், அரசியல் அறம் சரியாக இருந்தால் மற்றவைகளை சரி செய்ய முடியும். அரசியல் அறத்தோடு இல்லாத தேசத்தில் மற்றவைகள் சீரழியும் என்பதை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் மேலே இருந்துதான் எல்லாம் கீழே வந்து சேருகிறது. உள்ளம் திருந்தினால் உலகம் திருந்தும் என்பது திருந்த வேண்டும் என்கிற விருப்பமே தவிர அது இயற்கை அல்ல. ஒவ்வொரு மனிதனாய் திருந்தி, ஒவ்வொரு ஊராய் திருந்தி ஒரு நாளும் நாடு திருந்த போவதில்லை என்று பொருள். நீங்கள் இந்த ஊர் முழுவதையும் திருத்துவதற்குள் அடுத்த ஊர் கெட்டு போய்விடும். எனவே ஒவ்வொரு ஊராகவெல்லாம் திருத்தி கொண்டிருக்க முடியாது. மேலே இருக்கிற அரசு அறத்தோடு இருக்குமானால் கீழே இருக்கிற அனைவரும் ஒரு அறத்தோடு இருப்பதற்கான முயற்சி அல்லது தேவை அல்லது கட்டாயம் கண்டிப்பாக வந்து சேரும். எல்லாவற்றையும் மக்களே உணர்ந்து தாங்களே திருந்தி விடுவார்கள் என்று கருதுவதற்கு இல்லை. சில வேளைகளில் சட்டங்கள் தேவைப்படுகின்றன. இந்த சட்டம் பற்றி சொல்லுகிற போது ஒன்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பல பேர் சட்டத்தை அறம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். சட்டம் வேறு, அறம் வேறு. சட்டம் காலந்தோறும் மாறும், சட்டம் நாடுதோறும் மாறும், சட்டம் மனிதர்கள் தோறும் மாறும். அறம் ஒரு நாளும் மாறாது. எல்லா நாடுகளுக்கும், எல்லா காலத்திற்கும், எல்லா மனிதர்களுக்கும் எது பொதுவானதாக இருக்க முடியுமோ, எது நலம் தருவதாக இருக்க முடியுமோ அதுவே அறம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்படி நாம் சரி பார்த்துக் கொள்ளலாம். எந்த ஒன்று எல்லா நாடுகளுக்கும் எல்லா காலத்திற்கும் பொருந்துவதாக இருக்கக்கூடுமோ, எந்த ஒன்று எல்லா காலத்திற்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் நலம் தருவதாக இருக்கக்கூடுமோ அதுவே அறம் என்று நாம் வரையறுக்கலாம். அப்படிப்பட்ட அறத்தில் 2 வகை உண்டு. ஒன்று இந்த எத்திக்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லுவார், இன்னொன்று பாலிசி ஆஃப் எத்திக்ஸ் என்று சொல்லுவார். அந்த அறம் சார்ந்து ஆங்கிலத்தில் எத்திக்ஸ் என்கிற சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் நான் குறிப்பிடுகிறேன். அறத்தின் வழி, அறத்தின் கோட்பாடு, அறம் என்பதை எப்படி அடையலாம் என்பதிலும் அந்த ப்ராசஸ் என்று சொல்லுகிறோமே அதிலும் பல செய்திகள் இருக்கின்றன. எது அறம் என்பதிலும் பல செய்திகள் இருக்கின்றன. இவை இரண்டையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுதுதான் இந்த அரசியல் அறம் என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது. இந்த அரசியல் அறம் பற்றிய விவாதத்தை யார் தொடக்கி வைத்தார்கள் என்று நீங்கள் அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடங்களிலே தேடினால் அந்த பாட புத்தகங்கள் ஒன்று சொல்லும்.
மாக்கியவல்லி இஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்று சொல்லுவோம். நீங்கள் அந்த அறிவியல் படிக்கிற, அந்த அரசியல் படிக்கிற மாணவர்களிடையே, நான் முதுகலை படிக்கிற மாணவர்களிடையே சொல்லுகிறேன், நீங்கள் தேடி பார்த்தால் இந்த அரசியல் அறம் பற்றிய செய்திகளை தொடக்கி வைத்த அல்லது விவாதத்தை தொடக்கி வைத்த அதனுடைய தந்தை மாக்கியவல்லி தான் என்று சொல்லும். மாக்கியவல்லி இத்தாலியிலே வாழ்ந்தவன், 15ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியிலே பிறந்து 16ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே இறந்து போனவன். மாக்கியவல்லியை ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால், நீங்கள் அறிந்திருக்க கூடும், த பிரின்ஸ் என்று ஒரு புத்தகம் மாக்கியவல்லி எழுதிய புத்தகம். மாக்கியவல்லியினுடைய இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு தத்துவாசிரியர். அவனுடைய கருத்துகளும் போக்குகளும் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவிட்டன. 1513 த பிரின்ஸ் என்று ஒரு புத்தகத்தை மாக்கியவல்லி எழுதினார். அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கே யாரும் முன்வரவில்லை. காரணம், அதனுடைய உள்ளடக்கம் அத்தனை பேரையும் அச்சுறுத்தியது. இப்படி ஒரு புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டால் நீ தப்பித்துக் கொண்டாலும் நாங்கள் சிக்கிக் கொள்வோம் என்று பதிப்பாளர்கள் கருதினார்கள். ஆனால் அந்த புத்தகத்தை அவன் அடிக்காமல் வைத்திருந்தான். 1527 மாக்கியவல்லி இறந்து போனான். அவன் இறந்து போய் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புத்தகம் வெளிவந்தது. எனவே எழுதப்பட்டது 13, அந்த புத்தகம் வெளிவந்தது 1532. 1532 வெளிவந்த அந்த பிரின்ஸ் என்கிற அந்த புத்தகம் இந்த அரசியல் நெறிமுறைகளை பற்றி ஒரு கருத்தை சொன்னது. உங்களில் பலர் கண்டிப்பாக இந்த வரியை அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் அதனை சொன்னது யார் என்பதிலே பல பெயர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாக்கியவல்லி சொன்ன தொடர்தான், the end justifies means. அவ்வளவுதான். இதுதான் இந்த அரசியல் அறத்தினுடைய விவாதங்களை நவீன காலத்தில் தொடக்கி வைத்தது. the end justifies means. முடிவு வழிமுறையை நியாயப்படுத்தும். நீ எந்த வழியில் போகிறாய் என்பது முக்கியமில்லை, யாரை அடித்து துவைக்கிறாய் என்பது முக்கியமில்லை, எவனை நீ நம்பிக்கை துரோகம் எவனுக்கு செய்கிறாய் என்பது முக்கியமில்லை. நீ இறுதி முடிவு சரியானதாக இருக்குமானால் வழிமுறையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் the end justifies means என்கிற மாக்கியவல்லியினுடைய அழுத்தமான தொடர். இதனை கடுமையாக மறுத்தவர் காந்தியார் தான், அது உங்களுக்கு தெரியும். அவரை பொறுத்தளவு முடிவு நமக்கு நாம் விரும்பியவாறு இல்லை என்றால் கூட குற்றமில்லை, ஒரு நாளும் வழிமுறை தவறிவிடக்கூடாது. காந்தியார் மிக கடுமையாக வழிமுறைகளில் கவனம் செலுத்தியவர். அதனாலே தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், இந்திய விடுதலை போராட்டத்தில் 1922 சௌரி சௌராவிலே நடந்த அந்த நிகழ்ச்சி நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். சௌரி சௌராவிலே ஒரு கலவரம் ஏற்பட்டது. காவலர்கள் மக்களை தேவையில்லாமல் தாக்கினார்கள், துப்பாக்கி எடுத்து வானத்திலே சுட்டார்கள். கோபம் கொண்ட மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஏறத்தாழ 11 காவலர்களை காவல் நிலையத்திலேயே பூட்டி வைத்து கொளுத்தி விட்டார்கள். இந்த செய்தி நாடெங்கும் பரவியது. காந்தியார் தன்னுடைய போராட்டத்தை நிறுத்திவிட்டார். அந்த போராட்டத்தை உடனடியாக நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். இப்படி ஒரு வன்முறை வருமானால், இப்படி வன்முறை கொண்ட ஒரு போராட்டத்தை நான் நடத்த விரும்பவில்லை, அகிம்சை தான் என்னுடைய வழி, அகிம்சை தான் என்னுடைய நோக்கம், அகிம்சையாக மட்டும்தான் நான் நடத்துவேன் என்று நிறுத்தினார். இதனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், காந்தியார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற நேருவே ஏற்றுக்கொள்ளவில்லை. நேரு தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியிலே அதனை எழுதியிருக்கிறார். இதனை என்னால் ஏற்க முடியவில்லை பாபுஜி, இப்படி ஒரு சிறு நிகழ்வு எங்கோ ஒரு மூலையில் நடந்து விட்டது என்பதற்காக நீங்கள் ஒரு போராட்டத்தை நிறுத்தி விடுவீர்கள் என்று சொன்னால், உங்களினுடைய அகிம்சை கோட்பாட்டில் எங்கோ ஒரு குறை இருக்கிறது, இதை ஏற்க முடியாது என்று நேரு சொன்னார். அதாவது இப்படிப்பட்ட பல விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அந்த வழிமுறை தவறானது என்று அவர் கருதிய காரணத்தால் அதற்கு மேல் போராட்டம் கிடையாது என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்ததென்றால் முரண் நாம் அறிவோம். 1921 31 காந்தியார் தொடங்கிய போராட்டம் அகிம்சையாகத்தான் நடந்தது. ஆனால் 42 வெள்ளையனே வெளியேறு என்று ஆகஸ்ட் போராட்டம், குயிட் இந்தியா மூவ்மெண்ட் என்று சொல்லுவார்களே, 42 ஆகஸ்டில் நடைபெற்ற போராட்டம் அகிம்சையாக நடைபெறவில்லை. பல தந்தி கம்பங்கள் அறுக்கப்பட்டன, தண்டவாளங்கள் பெயர்க்கப்பட்டன, அஞ்சலகங்கள் கொளுத்தப்பட்டன. அகிம்சை கைவிட்டு போய்விட்டது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பொறுமையை கடந்து நாட்டில் கலவரம் சூழ்ந்துதான் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தினுடைய இறுதி பகுதி நடந்தது, நாம் மறுக்க முடியாது. ஆனால் காந்தியார் தொடங்கி வைத்த இந்த வழிமுறை சார்ந்த அறம் இருக்கிறதே, இது உலக அளவிலே பின்பற்றப்பட்டது. நேற்றைக்கு நாங்கள் லண்டனுக்கு போயிருந்த போது அங்கே மேடம் டுவாட்ஸனுடைய
அந்த மெழுகு பொம்மைகளினுடைய கண்காட்சியகத்தில் நான் 2 பொம்மைகளுக்கு பக்கத்தில் நின்று மகிழ்ச்சியோடு படம் எடுத்துக்கொள்ள விரும்பினேன். மோடியினுடைய உருவச்சிலை இருந்தது, அது இல்லை. நான் அவரை பற்றி எந்த விமர்சனத்தை வைக்கவில்லை. நான் அவரோடு படம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்தியாவை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லதில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. அது வேறு. சார்லி சாப்ளினோடும் மார்ட்டின் படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என எனக்கு தோன்றும். சார்லி சாப்ளினை போல திரைப்படத்தின் மூலமாக அத்தனை பெரிய புரட்சியை உருவாக்கியவன் யாரும் இருக்க முடியாது. நான் நேற்றைக்கு கூட என் மகனிடத்தில் சொன்னேன், அமர்ந்திருக்கிறேன் பேரனுக்கு சார்லி சாப்ளின் படத்தை காட்டுங்கள் என்று மருமகளிடத்திலையும் சொன்னேன். த கிரேட் டிக்டேட்டர், த மாடர்ன் டைம் காட்டுங்கள். ஒரு படத்தில் இத்தனை சமூக சிக்கல்களை, அரசியல் சிக்கல்களை ஒருவரால் சொல்ல முடியும் என்பது வியப்பாக இருக்கிறது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உண்மையா என்று தெரியாது. த கிரேட் டிக்டேட்டர் படத்தை பார்த்துவிட்டு ஹிட்லரே சிரித்துக் கொண்டார் என்று குறிப்பு இருக்கிறது, உண்மையா என்று தெரியாது. எனவே அப்படி சார்லி சாப்ளின் என்று சொன்னால், இன்னொரு பக்கத்திலே மார்ட்டின் லூதர் கிங். எதற்காக அவரை குறிப்பிடுகிறேன் என்றால், காந்தியாரினுடைய 2வது வழிமுறை மிக உறுதியானதாக இருக்க வேண்டும், அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அஹிம்சையை நான் காந்தியிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னவர் மார்ட்டின் லூதர் கிங் தான். 65 அவர் ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தினார் அமெரிக்காவில் என்பதை நாம் அறிவோம். நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். பேருந்திலே அப்போதெல்லாம் என்ன நிலை என்றால், முதல் பாதியிலே ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அமரலாம், பிற்பகுதியிலே தான் ஆங்கிலேயர் அல்லாதவர்கள் அமரலாம். அதிலும் குறிப்பாக ஆப்பிரிக்க மக்கள் அருகில் நிற்பதை அவர்கள் அப்போது ஒரு காலத்திலும் விரும்பவில்லை. அப்படி இருந்தபோது ஒரு கருவுற்றிருந்த ஒரு பெண்மணி, அதுதான் நிறை மாதம், அந்த கருவுற்றிருந்த பெண்மணி பின்னால் இடமில்லாத காரணத்தால் முன்பகுதியில் அமர்ந்து விட்டாள் என்பதற்காக தண்டிக்கப்பட்டாள். அதனை எதிர்த்து அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மார்ட்டின் லூதர் கிங் அறிவித்தார். அந்த போராட்டத்தினுடைய வழிமுறை இருக்கிறதே, அறம் சார்ந்த அரசியலுக்கு இதனை விட அழுத்தமான இன்னொரு நிகழ்வை நாம் காட்ட முடியாது என்று கருதுகிறேன். அன்றைக்கு அவர் அறிவித்த போராட்டம் என்ன என்றால், பேருந்தை கொடுத்துங்கள் என்று சொல்லவில்லை, மறியல் செய்யுங்கள் என்று கூட சொல்லவில்லை. வேண்டாம், நம்மை அவமதிக்கிற அரசு பேருந்துகளில் இனிமேல் ஆப்பிரிக்க மக்கள் யாரும் ஏற வேண்டாம் என்றார். அதுதான் போராட்டம், அவ்வளவுதான். யாரும் ஏறவில்லை, மறுநாடிலிருந்து ஏறவில்லை. அன்றைய அமெரிக்க அரசு என்ன கருதிட்டு, இவர்கள் ஏறாவிட்டால் நமக்கு என்ன பெரிய கோபம், போனால் போகட்டும் என்று ஒட்டினார்கள். ஆனால் 1 மாதம் கடந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒன்று புரிந்தது, வருமானத்தில் ஏறத்தாழ 25% குறைந்து போயிற்று. பேருந்தை கூடுதலாக பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள் தான். சரி, அப்போதும் அரசு என்ன கருதிட்டு, 1 மாதம் எத்தனை நாள் நடப்பார்கள், எப்படியும் இன்னும் 1 மாதத்தில் சரியாகிவிடும் என்றார்கள். 6 மாதம் ஆயிற்று. ஆப்பிரிக்கர்கள் யாரும் பேருந்தில் ஏறவே இல்லை. ஒற்றை வரிக்காக, மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன ஒற்றை சொல்லுக்காக, அவனுடைய புகழ்பெற்ற அந்த வரியை நாம் அறிவோம், ஐ ஹாவ் அ ட்ரீம் என்றது தொடரும். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஒரு வெள்ளைக்கார குழந்தையும் ஒரு கருப்பு குழந்தையும் கைபிடித்து நடக்கிற காட்சியை பார்த்தவர்கள் விளையாடுகிற காட்சியை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஐ ஹாவ் அ ட்ரீம் என்று அவன் தொடங்கிய அந்த வரி. நாங்கள் கூட சொல்லுவோம், தமிழ்நாட்டிலே எங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. உண்மையான கனவு தான் அது. தமிழ்நாட்டில் நாங்கள் கண்ட கனவு கேரளாவில் நிறைவேறி இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் கோயில் அர்ச்சகர்களாக ஆக்கி இருக்கிறார்கள். அதில் என்ன கனவு என்று கேட்க, எனக்கு கூட அந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது, வேறொன்றும் அல்ல. கருவறைக்கு உள்ளே இருந்து வெளியே வருகிற கருப்பு கை மேலேயும் வெளியே நிற்கிற வெள்ளைக்கை கீழேயும் இருக்கிற அந்த காட்சியை காலகாலத்திற்கும் ஒரு கைதான் மேலே இருக்க வேண்டும் என்பதல்ல, சமத்துவம் என்பது மாறி மாறி வரும் என்பதற்காக ஹேவ் எ ட்ரீம் என்று சொன்ன மார்ட்டின் லூதர் கிங் போல, மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய ஒரு அறிக்கை, ஒரு வேண்டுகோளுக்காக அந்த மக்கள் 6 மாதங்களாக நடந்தே போனார்கள். பல மைல் தூரம் நடந்தார்கள். ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த போராட்டம் வெற்றி பெற்று விட்டது. அது வேறொன்றும் இல்லை. ஒரு முறை ஆடே இல்லாமல் பேருந்து ஒன்று போய்கொண்டிருக்கிற போது ஒரு வயது நிரம்பிய ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஒரு மூதாட்டி ஆப்பிரிக்க அமெரிக்கா நடந்து போய் கொண்டிருந்த போது அந்த ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு அவன் சொன்னான், அந்த பயல்கள்லாம் நடக்கிறான், சின்ன பயலுங்க, வயசு போயிடுச்சு, பாட்டி நீ உனக்கு என்ன, நீ என்ன கிளவி, நீ கூட என்ன நடந்துகிட்டே இருக்கிற, பேருந்துல ஏறி வா என்று சொன்ன போது அந்த பாட்டி சொன்னாள்,
இல்லை மகனே, நான் எனக்காக நடக்கவில்லை, என் அடுத்த தலைமுறைக்காக நடக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு வரும். எனக்காக நடக்கவில்லை, நான் அடுத்த தலைமுறைக்காக நடக்கிறேன் என்று சொன்னபோது இந்த செய்தி பரவி அமெரிக்க அரசாங்கமே வெட்கி தலைகுனிந்தது. அந்த போராட்டம் எப்போது முடிந்ததுதான் அரசு அறிவித்தது, இனி யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் என்று. நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 65ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய நாளேடுகளில் ஒரு நாள் எது தலைப்புச் செய்தியாக வந்ததென்றால், ஒரு ஆங்கிலேயரும் மார்ட்டின் லூதர் கிங்கும் அருகருகில் முதல் வரிசையில் அமர்ந்து பயணம் போன அந்த படம் தான் அன்றைக்கு அமெரிக்காவின் அத்தனை நாளேடுகளிலும். இது எங்கிருந்து வருகிறது என்றால், நான் காந்தியாரிடமிருந்து பெற்றேன். அரசியலின் வழிமுறையில் அறம் என்பது எனக்கு மிக தேவை என்று சொன்னார். இப்போது நீங்கள் மாக்கியவெல்லியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் எதை அடிப்பீர்கள், எதை உடைப்பீர்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. The end justifies means. இறுதி முடிவு எதுவோ அது வழிமுறைகளை நியாயப்படுத்தும் என்றால் இதை அவுரங்கசீப் ஏற்றார். அவுரங்கசீப் தன் தந்தை ஷாஜஹானை சிறையிலே வைத்து விட்டுத்தான் அரசியலிலே அவர் அந்த நாட்டுக்கு பேரரசனாக ஆனார். ஆனால் அவுரங்கசீப் சொன்னார், நான் அரசனாக வந்ததற்கு பிறகு நாட்டுக்கு செய்த நன்மைகளை வைத்து கணக்கெடுங்கள், எப்படி வந்தேன் என்பதை பற்றி கணக்கிடாதீர்கள். நமக்கே ஒரு தொலைவடை உண்டு தானே, ரசி மூலம் நிதி மூலம் பார்க்காதீர்கள். நதி மூலமும் ரிஷி மூலமும் ஏன் பார்க்க கூடாது என்றால், பார்த்தால் நமக்கு அச்சம் வந்துவிடும். இப்போதெல்லாம் ரிஷிகளுக்கு மூலம் பார்க்க வேண்டும் என்பதல்ல, ரிஷிகளை பார்த்தாலே அது ஒரு காலத்தில் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்றார்கள். இன்றைக்கு அவர் மிக நல்லவராக இருக்கிறார். அவர் எப்படி இருந்து இந்த இடத்திற்கு வந்தார் என்று தேடாதீர்கள் என்றார்கள். தேட வேண்டிய தேவையே இல்லாமல் போய்விட்டது, அது ஒரு பக்கம். எனவே பழையவைகளை தேடாதீர்கள், எது முடிவோ அதை மட்டும் பாருங்கள் என்று மாக்கியவெல்லி சொன்னதுதான் அரசியல் அறம் என்றால் என்ன என்கிற ஒரு பெரிய வினாவை உலகத்தில் எழுப்பிற்று. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கூகுள் எதிலே வேண்டுமானாலும் தேடி பாருங்கள். த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் மாக்கியவெல்லி என்றுதான் இருக்கும். மாக்கியவெல்லியனிசம் என்றே ஒரு இசம் இருக்கிறது. அம்பேத்கரியம் பெரியாரியம் மாதிரி மாக்கியவெல்லியனியம் என்றே ஒரு இயம் இருக்கிறது. ஆனால் எங்கே தவற விட்டு விட்டார்கள் என்றால், அல்லது நாம் சொல்லவில்லை என்றால், மாக்கியவெல்லியின் பாட்டனுக்கு பாட்டன் நம்மிடம்தான் இருக்கிறார். மாக்கியவெல்லி சொன்ன அதே செய்தியை தான் இயேசுநாதர் பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் சாணக்கியன் சொன்னார். சாணக்கியனுடைய அர்த்த சாஸ்திரம் தான் மாக்கியவெல்லியினுடைய கூற்று. இரண்டும் நான் ஒரு கட்டுரை கூட படித்தேன், த டேல் ஆஃப் டூ வில்லன்ஸ் என்று. அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள், த டேல் ஆஃப் டூ வில்லன்ஸ். ஒரு வில்லன் சாணக்கியன், இன்னொரு வில்லன் மாக்கியவெல்லி. இரண்டு பேரையும் ஒப்பிட்டு சிலர் ஒரே மாதிரி என்று எழுதியிருக்கிறார்கள், ஒரு சிலர் இல்லை இல்லை மாக்கியவெல்லியை விட சாணக்கியன் மேல் என்று எழுதியிருக்கிறார்கள். அது இன்னொரு விவாதம். ஆனால் அர்த்த சாஸ்திரத்தை படித்து பார்த்தால் அர்த்த சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீ எப்படி மேலே போகிறாய் என்பது கேள்வி அல்ல, மேலே போகிறாயா இல்லையா என்பதுதான் கேள்வி. நந்த வம்சத்தை அழித்ததே மௌரியர்களினுடைய வாழா, சந்திரகுப்தனினுடைய வாழா, அல்லது சாணக்கியனுடைய மூளையா என்று கேட்டால் இந்த மூளை தான் முன்னால் நிற்கிறது. அவர்கள் ராஜாவாக ஆனதே இல்லை, ராஜகுருவாகத்தான் ஆகியிருக்கிறார்கள். ஒரே ஒரு புஷ்யமித்திரன் என்கிற வரலாற்றில் விதிவிலக்கு தவிர்த்து. அதாவது இப்படி நடைமுறை சொற்களில் சொன்னால் கிங்காக இருப்பதை விட கிங் மேக்கராக இருப்பது நல்லது என்று சிலர் கருதுகிறார்கள். கடைசியாக இரண்டும் ஆகாமல் போய்விடுகிறார். அது ஒரு பக்கத்தில். ஆகையினாலே அப்படி சாணக்கியன் சொல்லிக் கொடுத்த அந்த அர்த்த சாஸ்திரம் தான், நீ என்ன வேண்டுமானாலும் செய், எந்த இடத்திற்கு வர வேண்டுமோ வந்து செய், முடிவுதான் எல்லாவற்றையும் நியாயப்படுத்துவதற்கு முதலில் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் சாணக்கியன் தான். நான் சிறுவனாக இருக்கிற போது திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வசனம் பேசி கேட்டிருக்கிறேன். இப்போதும் எனக்கு அந்த வசனம் நினைவிருக்கிறது. காரணம், திரும்ப திரும்ப அந்த வசனத்தை பேசி எல்லோரும் நடிகராகி விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நல்ல வாய்ப்பாகவோ அல்லது கெட்ட வாய்ப்பாகவோ ஆகாமல், ஒருவேளை நடிகனாகி இருந்தால் நாட்டுக்கு தலைவராகி இருப்பது எளிதோ என்று எண்ணத்தக்க வகையில் ஒரு முறை குருவிக்கரம்பை வேலு என்கிற ஒரு ஆய்வறிஞர் இப்படி ஒரு கவிதை எழுதினார். என்றால் தமிழ்நாட்டில் அறிவுமதி ஒரு குறுங்கவிதையில சொன்னார், எங்கள் தமிழ் மக்கள் தொடர்ந்து திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ வேலை இல்லாமல் பார்க்கிறார்கள் என்று கருதாதீர்கள். எங்கள் தமிழ் மக்கள் தொடர்ந்து திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக. ரொம்ப ஒரு அவசியமான காரணத்தோடு தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். குருவிக்கரம்பை வேலு என்கிற ஆய்வாளர், அவரே என்னிடத்தில் ஐயா மறைந்து போய்விட்டார், ஒரு முறை சொன்னார், சுபவி நான் எழுதினதே ஒரே ஒரு கவிதை தான், அந்த ஒரு கவிதையை நீங்க தான் உலகம் பூரா சொல்லிட்டீங்க. அது இப்போது தமிழ்நாட்டுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அவர் சொன்னார்,
படித்தோமே, வீணாய் படித்தோமே, பல நூறு புத்தகங்கள் படித்தோமே, நடித்தோமா, சில படங்களில் நடித்தோமா, நாட்டை பிடித்தோமா என்று இல்லாமல் படித்தோமே, வீணாய் படித்தோமே என்றார். அப்படி ஒரு கட்டம் வந்து சேருகிற போது இதில் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், எப்படி நீங்கள் வந்து சேருகிறீர்கள் அந்த இடத்துக்கு என்பதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை சாணக்கியன் கொடுத்தான். அதைத்தான் அந்த திரைப்படத்தின் வசனம் சொல்லும். சிவாஜி கணேசன் பேசுவார், சாம்ராட் அசோகன் என்று ஒரு படத்துக்குள்ளே வருகிற வசனம். இங்க இருக்கிற பெரியவர்கள் கேட்டிருப்பார்கள், என்ன சொன்னான் அந்த கலிங்கர் ஆட்டான் என்று தொடங்கும். என்ன சொன்னான் அந்த கலிங்கர் ஆட்டான், நந்த வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்த அந்தநகுல சிரேஷ்டராம், அவனி எங்கும் தேடி அலைந்தாலும் கிடைக்காத அரும்பெரும் பண்டிதராம், அந்த சாணக்கியனின் ராஜதந்திர மூடையிலே ஊறி வளர்ந்த இந்த அசோகனுக்கு அடிமணிய மறுத்தான். பேதமை பேதமை அணிவகுத்து நிற்கட்டும் ரஜகத துரக பதாதிகள். அப்ப இதை சொல்லுவதே ரொம்ப கடினம். ரஜகத துரக பதாதிகள் ஒரு பையன் சரியா சொல்றான்னா ஓரளவுக்கு அவனுக்கு சொற்கள் தடுமாறாம வருதுன்னு அர்த்தம். எனவே நந்த வம்சத்தை பூண்டோடு துவம்சம் செய்த அந்தனர் தான் சாணக்கியர். அது எப்படி என்றால், நீ எந்த வழிமுறையை வேண்டுமானாலும் பின்பற்று, எதிரியை அழித்து விட்டது. எதிரி அழிக்கப்பட வேண்டியவன் என்று சொன்னால் அவன் அழிக்கப்படுகிறான் என்பதுதான் முதன்மையானதே தவிர எந்த வழியில் அழிக்கப்படுகிறான் என்பது முதன்மையானதில்லை என்று சொன்னார். இந்த இடத்தில் தான் இந்த அரசியல் அறம் என்பது எங்கே இருக்கிறது என்கிற விவாதத்தில் நான் இப்படி ஒரு இடத்திற்கு வந்து சேருகிறேன். முடிவு முதன்மையானதா, வழி முதன்மையானதா? அரசியல் என்பதில் அறம் எங்கே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால், நம்மை பொறுத்தளவு இரண்டும் தேவையானது. முடிவும் சரியாக இருக்க வேண்டும், வழியும் சரியாக இருக்க வேண்டும். எங்கேனும் ஒரு இடத்தில் மிக தேவையான முடிவுக்காக வழியில் சமரசம் செய்து கொள்வதில் பிழை இல்லை. இதை நான் சொல்லவில்லை, சொன்னால் சட்டைக்கு வந்து விடுவார்கள். வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், பொய்மையும் வாய்மை இடத்த எப்போது என்று நிபந்தனையோடு சொல்லியிருக்கிறார். பொய்யும் கூட சில இடங்களில் வாய்மையாக கருதப்படும். புரை தீர்ந்த நன்மை பயன், புரை தீர்ந்த குற்றமே இல்லாத ஒரு நன்மையை அது கொண்டு வந்து சேர்க்குமானால் பொய் கூட சொல்லலாம். உலகத்திலேயே எந்த நீதி நூலும் பொய் சொல்லலாம் என்று சொன்னதில்லை. பொய்யும் சொல்லலாம். ஏனென்றால் வாய்மை என்பது என்றால் என்ன என்பதை பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்ததை நடந்தபடியே சொல்வதுதான் வாய்மை என்பதல்ல. யார் ஒருவருக்கும் தீமை இல்லாத ஒன்றுதான் வாய்மை. நீ சொல்லுகிற போது தீமை ஏற்படாமல், இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை மிக எளிமையாக நாம் சொல்லிவிடலாம். ஒரு அப்பாவி ஓடி வருகிறான், ரவுடிகள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவன் இங்கே ஒளிந்திருக்கிறான். வருகிற ரவுடிகள் அவன் எங்கே என்று கேட்கிறார்கள். அவன் அந்த பக்கமா ஓடிட்டான்னு பொய் சொன்னா தப்பு இல்லை. நான் உண்மைதான் பேசுவேன்தோ ஒளிந்திருக்கிறான் என்று சொன்னால் அது நீ உண்மையை காப்பாற்றலாம், உண்மையானவர்களை காப்பாற்ற முடியாது. இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. நாம் உண்மையை காப்பாற்ற வேண்டும், அதை விட உண்மையானவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த இடத்துல எல்லாம் சொன்னான், புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில் அவனுடைய உயிரை காப்பாற்ற முடியும், ஒரு நல்லவனை காப்பாற்ற முடியும் என்றால் பொய்மையும் வாய்மை இடத்த என்று வள்ளுவன் சொல்லிக் கொடுத்ததுதான் எல்லா இடங்களுக்கும் பொருத்தி பார்த்து எந்த வழியை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், முடிவுதான் முக்கியம் என்று மாக்கியவெல்லி சொல்லுகிற போது வேறுபடுகிறது. அப்படியானால் நாம் அரசியல் அறத்தை எங்கே தேடுவது? எனக்கு தெரிந்து வள்ளுவனை காட்டிலும் தேடுவதற்கு வேறு ஒரு இடம் இல்லை. வள்ளுவனை நாம் தெளிவாக படித்தால் வாழும் கலை என்ன என்பதை கற்பதற்கு சாமியார்களிடம் நாம் போக வேண்டியதில்லை. நம்மிடத்தில் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு த ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு 6 மாசம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு பணம் வேற நிறைய வாங்க. ஒன்றும் இல்லாமல் வள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு 10 உடைமைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். உடைமை என்றால் சொத்து. 10 உடைமைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் குறளில் தேடி பாருங்கள், 10 உடைமைகள் இருக்கின்றன. அன்புடைமையில் தொடங்குகிறார். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறை உடைமை, அருள் உடைமை. ஏன் 5ல நிறுத்துறோம்னா இது அறத்துப்பார்ல. அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை, பொருட்பால். 10 உடைமைகளில் 5 அறத்துப்பாலிலும் 5 பொருட்பாலிலும் இருக்கின்றன. இந்த 10 உடைமைகள் வேறு எந்த உடைமை என்று சொல்லுவதே அதுதான் உனக்கானது. இதை நீ கை கொண்டால் உன்னால் வாழ முடியும். 133 அதிகாரத்தில் உடைமை என்று முடிகிற அதிகாரங்கள் இந்த 10 தான். நீங்கள் இன்னொன்றை எண்ணி பார்த்தால் 133 அதிகாரங்களில் வள்ளுவர் எதையும் வலியுறுத்தியதே. கற்க என்று சொல்லுவார்,
படிக்க நேரம் இல்லைன்னா கற்றிலனாயினும் கேட்கன்னு சொல்லிடுவார். அடுத்தது கற்க கற்றிலனாயினும் கேட்க. அதற்கு பிறகு வள்ளுவருக்கே பயம் வந்து இவன் எதையாவது படிச்சுட்டு உன்னாலதான் யான்னு சொல்லிட போறான்ட்டு எனைத்தானும் நல்லவை கேட்கன்னார். நீ கேட்பது நல்லது, நல்லதா கேளு. எதையாவது கேட்டுட்டு நீங்க தானே கேட்க சொல்றீங்கன்னு என்ன சொல்லிடாதீங்க. வள்ளுவருக்கே அவ்வளவு பயம் இருக்கு நம்மளை பார்த்து. எனவே அவர் பல நிலை அறம் சொன்னவர். எதையும் வலியுறுத்தாதவர், எதையும் குறிப்பிட்டு சொல்லாதவர். நீங்கள் எண்ணி பாருங்கள். கற்க என்று வள்ளுவர் சொன்னார், எதனை என்று சொன்னாரா? எப்போதாவது பிசிக்ஸ் படின்னு சொன்னாரா? கணிப்பொறி படின்னு சொன்னாரா? கற்க கற்பவை கற்கனார். எதை படிக்க வேண்டுமோ அதை படி. ஏன் அப்படி சொன்னார் என்றால், படிக்க வேண்டிய பாடங்கள் கூட காலந்தோறும் மாறும் இல்லையா? நாடுகள் தோறும் மாறும் இல்லையா? போர்க்கால கலை என்பது அன்றைக்கு வேறு இன்றைக்கு வேறு இல்லையா? அன்றைக்கு வாழும் வேலும் வைத்திருக்கிறவன் தானே வீரன். இன்றைக்கு வாழும் வேலும் வைத்துக் கொண்டு எவன் போருக்கு போவது? போருக்கு போனால் எவன் திரும்பி வருவான்? வெறும் துப்பாக்கி முனையில் நின்ற காலம் தாண்டி இன்றைக்கு யாரும் போர்க்களத்துக்கே போவதில்லை. ஆனால் போர் நடக்கிறது. எப்படி மாறி போயிருக்கிறது என்றால், களமே இல்லை, போர் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் முன்பு போல காலனி நாடுகளாக எந்த நாட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. அது மேற்கொண்டு தொல்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அவனை ஆளலாம். இன்று காலையிலே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் பிரிட்டனை நீங்கள் சொல்லுகிற போது பிரித்தானிய பேரரசு என்கிறீர்கள், அமெரிக்காவையும் சோவியத்தையும் வல்லரசு என்கிறீர்கள்? சட்டென்று கேட்ட கேள்வி. தப்பா சொல்லிட்டோமோன்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் அப்படித்தான் சொல்றான், நம்மளும் சொல்லிட்டோம். பிறகு எனக்கு பொருள் புரிந்தது. ஏன் பிரித்தானிய பேரரசு என்றால், பிரிட்டன் பல நாடுகளை தன் காலனி நாடுகளாக ஆக்கி கொண்டு ஆட்சி பரப்பை பெரிதாக்கிய காரணத்தால் பேரரசு. அமெரிக்காவும் சோவியத்தும் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு மற்றவனை தன் வலிமையால் ஆட்டி படைத்ததால் வல்லரசு. அவ்வளவுதான் அதுல இருக்கிற வேறுபாடு. இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த ஆட்சி பரப்பை பெரிதாக்குவதில்லை, வல்லமையால் ஆட்சியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவது. நீங்கள் காலையில் எழுந்து பல் துலக்குவதில் இருந்து எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வருவதுதான். நீங்கள் எண்ணி பார்த்தால் வணிகத்தின் மூலமாக, வெறும் போரின் மூலமாகத்தான் ஆள வேண்டும் என்பதில்லை. அந்த காலங்களை நாம் கடந்து வந்து விட்டோம். வணிகத்தின் மூலமாக இப்படி பல்வேறு முறைகளிலே சொல்ல முடியும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சட்டங்கள் மாறும். எந்த ஒன்றும் நிலையாக இருக்காது, எந்த படிப்பும் நிலையாக இருக்காது. ஆகையினால்தான் வள்ளுவர் எதனையும் நிலையாக சொல்லவில்லை. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லுவார், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஆண் பெண் எண்ணிக்கை சமமாக இருக்கிற வரையில் தேவையான சட்டம். அது மாறி போனால் இந்த சட்டம் மாறும். நான் அண்மைகளை கூட லீட்ஸ்ல பேசுகிற போது சொன்னேன், செனகல் தேசத்தில் பெண்களின் எண்ணிக்கை கூடுதல். இன்றைக்கு இமாச்சல பிரதேசத்தில் ஒரு பழங்குடி மக்களிடம் ஆண்களின் எண்ணிக்கை கூடுதல். அந்த ஆண்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிற இடத்திலிருந்துதான் பாஞ்சாலி கதை வந்திருக்க கூடும். அப்படித்தான் வந்திருக்க முடியும். இயற்கை அது. நீங்கள் 116 ஆண்களும் 100 பெண்களும் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லுகிறார். இந்த ஆண்கள் கூடுதலாக இருப்பதற்கு ஒரு 16 பேரை இயற்கை கூடுதலாக ஒரு சமநிலை இல்லாமல் வைத்திருப்பதற்கு காரணம், இந்த பயல்கள் சீக்கிரம் செத்து போயிடுவான் அடிக்கடிப்பட்டு என்று நினைச்சிருக்கலாம். ஒரு போர்க்கால சமூகத்தில் ஆண்கள் இறந்து போகிற எண்ணிக்கை கூடுதல். சமமாக இருக்கிற வரையில் ஒருவன் ஒருத்தி என்பது சரி. 100 ஆண்களும் 50 பெண்களும் அல்லது 100 பெண்களும் 50 ஆண்களும் இருந்தால் ஒருவருக்கு 20 என்பதுதான் விதி. அதுதான் நியாயம். இல்லைன்னா மீன் 50 பேர் கடல்லையே போய் விடுமா? அதுதான் நீதி. அந்த எண்ணிக்கையை பொறுத்தது. இதை வைத்துக் கொண்டு தென்கட்சி வேடிக்கையாக சொல்லுவார், ஒரு பேருந்தில பயணம் செய்து கொண்டிருக்கிற போது 2 பெண்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, முன்னும் பின்னுமா. ஒரு அம்மா அந்த நடத்துனரை கூப்பிட்டு, இந்த ஜன்னலை சாத்து, காத்தடிச்சா நான் செத்து போயிடுவேன். சாத்திட்டார். பின்னாடி இந்த அம்மா கூப்பிட்டு, ஜன்னலை திற, காத்து வரலைன்னா நான் செத்து போயிடுவேன். இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சமாதானம் பண்ணி பார்த்தா கேட்கல. பின்னாடி ஒரு ஆள் அப்படி சட்டையெல்லாம் கழட்டி போட்டு பனியனோட பீடி குடிச்சிட்டு உட்கார்ந்து அவன் நடக்கும், இங்கே வாயான்னு விட்டான். நீ எதுக்கே கூப்பிடுறேன்? அங்கே என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, அந்த அம்மா ஜன்னல் கதவை திறந்தா செத்து போவாங்குது, இது மூடுனா செத்து போவாங்குது. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தீர்த்தரலாம். முதல்ல ஒரு அரை மணி நேரம் மூடி வை, இந்த பொம்பளை செத்துடும். அப்புறம் திறந்து வை, அந்த பொம்பளையும் செத்து போயிடும். நம்ம நிம்மதியாக போகலாம் எல்லாரும். நீ பாட்டுக்கு சொல்லிடுவ. அந்த 2 பேரோட வீட்டுக்காரர் வந்து எனக்கு சண்டை போட்டா நான் என்ன யாரும் வந்து சண்டை போட மாட்டேன். எப்படி உனக்கு தெரியும்? அந்த 2 பொம்பளைக்கும் நான் தான் நான் படுற கஷ்டம் தாங்காம தான் இங்கே கூப்பிட்டு வந்து, ஏன் நீ வேற கஷ்டப்படுற?
பேசாம நான் சொல்றதை செய்யணும். ஒரு இயல்பான விதிகள் மீறப்படுகிற போது இப்படி எல்லாம் வரும் என்று தென்கட்சி போகிற போக்கில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். எதற்கென்றால் வள்ளுவர் எதையும் குறிப்பிட்டு சொன்னதில்லை, கட்டாயப்படுத்தி சொன்னதில்லை. ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் 133 அதிகார தலைப்புகளில் ஒரு தலைப்பில் மட்டும்தான் வள்ளுவர் நம்மை கட்டாயப்படுத்துகிறார். அந்த தலைப்பு உங்களுக்கு நினைவு வந்தால் சொல்லுங்கள். அறம் வலியுறுத்தல். வள்ளுவன் வலியுறுத்திய ஒன்றே ஒன்று அறம் மட்டும்தான். வேற எந்த 132 அதிகாரத்திலும் வலியுறுத்தல் என்கிற சொல்லே கிடையாது. அரண் மட்டும், அறத்தை மட்டும்தான் வள்ளுவன் வலியுறுத்தினான். அரண் வலியுறுத்தல் என்று. அதுபோல மனிதர்களுக்கு சொத்து என்ன என்று கேட்டால் 10 உடைமைகள் இருக்கின்றன என்று சொன்னால் அதில் ஒரு உடைமையை நாம் கைப்பற்றி கொண்டால் கூட கண்டிப்பாக நாட்டில் அரசியல் அறம், அன்புடைமை, அறிவுடைமை எல்லாம் சரி. ஆனால் வள்ளுவன் கவனமாகத்தான் கடைசியாக நான் உடைமையை வைத்திருக்கிறான். வெட்கப்படு என்று சொன்னான். எப்போது சமூகம் வெட்கத்தை விட்டுவிட்டதோ, எதற்கு? முதல் குறளே நீங்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். முதல் குறளிலேயே ஒரு விளக்கத்தை வள்ளுவன் வேறு எந்த அதிகாரத்திலும் அப்படியெல்லாம் விளக்கம் சொன்னதல்ல. கருமத்தால் நாணுதல், திரு முதலார் நாணுதல் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு என்று ஒரு விளக்கத்தை முதலில் சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிற நாணம் வெட்கம் என்பது பெண்கள் அடைகிற நாணத்திற்கும், அதுவுமே இப்ப நம்ம தேவையில்லைங்கிற இடத்துல தான் சொல்றோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்கள் ஒன்றும் வேண்டாம், நீ வேலையை பாரு, அவங்க வேலையை பார்க்கணும். எதுக்கு பார்த்த உடனே வைக்கப்பட்டிருக்கு? தலை குனிஞ்சு நடந்து போய் முட்டிக்கிறதுக்கா? அதெல்லாம் ஏனென்றால் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்தின் சாரங்களில் மிக கூர்மையான ஒன்று, 2 பேரையும் சேர்த்து சொல்லுகிற பால் இன சமத்துவம் என்பது 2 பேரும் கடுமையாக வலியுறுத்திய ஒன்று. பெரியார் என்று பலரும் கருதுகிறார். அதே அளவுக்கு அம்பேத்கர் 1951 தான் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா திருத்தத்தில் பெண்களுக்கான சொத்துரிமையை, சமத்துவத்தை வலியுறுத்தியவர் அம்பேத்கர். அப்போ யாரும் ஒத்துக்கல, முடியாதுன்றாங்க. 53 அவர் பதவியை விட்டு நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். 3 காரணங்களை குறிப்பிட்டு அவர் பதவியை விட்டு விலகினார். 4 காரணங்கள். அதில் முதல் காரணம், நான் கொண்டு வந்த இந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை, இது இல்லையானால் இந்த நாட்டில் சமத்துவம் வராது, எனவே வெளியேறுகிறேன் என்றால் அந்த சமத்துவத்தில் முக்கியமானது பாலின சமத்துவம். பெண்களுக்கான சொத்துரிமை என்பது இந்தியாவில் ஒரு வரலாறு கொண்டது. 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு, முதல் சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது 29. பிறகு 51 அம்பேத்கர் முயற்சி செய்தார். 89 தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியில் அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு வரலாறு. இது எந்த கட்சிக்கான வரப்பொருள், ஒரு வரலாற்று செய்தி. எனவே பால் இன சமத்துவம் என்பதை மிக அடித்தளமாக வைத்துக் கொண்டு, அதற்காகத்தான் நாம் இப்போது சொல்லுகிறோம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனிதர்கள் இயல்பாக நண்பர்களாக, நான் எந்த திருமண வீட்டிற்கு போனாலும் என்னுடைய வாழ்த்தின் மிகச் சுருக்கம் இதுதான், நீங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்க. நண்பர்களாக வாழ்கிற வீட்டில் சிக்கல் வராது. நண்பர்களாக இருந்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது, நண்பர்களாக இருந்தால் எதிர்பார்ப்பு கிடையாது. மற்ற எல்லா உறவுகளிலும் ஏற்றத்தாழ்வு உண்டு, மற்ற எல்லா உறவுகளிலும் எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் நண்பர்களிடத்திலே ஏற்றத்தாழ்வும் எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒருவருக்கொருவர் உதவுவதில் யார் முந்திக் கொள்வது என்பதுதான் நட்பின் அடிப்படை. நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், உலகத்தில் நட்பை காட்டிலும் சிறந்த உறவு உலகத்தில் கிடையாது. அதுதான் முதல் சிறந்த உறவு. அந்த உறவு யார் யாரிடத்துல எல்லாம் இருக்கிறதோ அவர்களினுடைய வாழ்வு இனிமையானது. அது அப்பா பிள்ளையா கூட இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். எனவே அந்த பால் இன சமத்துவம் என்பதை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். அது ஒரு கட்டம். வள்ளுவன் காலத்தில் நாணம் என்பது பெண்களுக்கு மிகவும் நளினம் தருகிற சிறந்த குணமாக கருதப்பட்டது. அது ஒரு பக்கம். அது அல்ல என்று ஒரு விளக்கத்தை வள்ளுவர் சொல்லிவிட்டு அந்த நாணுடைமையை தொடங்குகிறார். 102வது அதிகாரம். அந்த 102வது அதிகாரத்தை நான் அப்படி அழுத்தமாக சொல்லுவதற்கு காரணம், 100வது அதிகாரம் பண்புடைமை, 102 நாணுடைமை, இரண்டுக்கும் இடையில் 101 குற்றம் கடிதல். இந்த குற்றம் கடிதலில் ஒன்றை சொல்லிவிட்டு தான் நீங்கள் எதற்கு வெட்கப்பட வேண்டும் என்பதை 102வது அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த ஒன்று சரியாக இருந்தால் நாட்டில் அரசியல் அறம். அதுதான் என் பேச்சின் சாரம். காலம் என்பதனாலே நான் முடிவுரையை நோக்கி வருகிறேன்.
பண்புடைமை என்பதை அவர் தனி மனிதனுக்கான அறமாக வைக்கவில்லை. நான் சொன்ன மொத்த 10 உடைமைகளில் நாம் இப்படி பிரித்து பார்க்கலாம். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறுமை உடைமை 4ஐயும் தனி மனிதர்களுக்கான அறமாக சொன்னார். அருள் உடைமை என்பதை சமூகத்திற்கான அறமாக சொன்னார். மற்றவைகளைத்தான் அரசியலுக்கான அறமாக சொன்னார். இந்த பொறையுடைமை என்பது கூட பொறுமை என்பது சகித்துக் கொள்ள வேண்டும் என்று பலரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது பிழையானது என்று நான் கருதுகிறேன். சகிப்பில் இருந்து வருகிற பொறுமை நல்லதல்ல. அடக்கி வைக்கிற எதுவும் ஒரு நாள் வெடிக்கும். அன்பின் அடிப்படையில் பொறுமையாக இருக்க வேண்டுமே தவிர சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் அல்ல. இவை எல்லாவற்றையும் அறத்துப்பாலில் சொன்ன வள்ளுவர் பிறகு கடைசியாக நானுடைமையை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு நன்றியில் செல்வம் என்று ஒன்றை சொன்னார். அதில் ஒரு குறள் இருக்கிறது. இன்றைக்கு அரசியலில் வருகிறவர்கள் எல்லோரும், நான் நேரடியாக நீங்கள் அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அரசியலில் நீங்களும் உங்களை அறிந்தோ அறியாமலோ பங்கெடுக்கிறீர்கள். நான் அரசியலுக்குள்ளேயே இருக்கிறேன், ஆகையினால் நேரடியாக பலவற்றை பார்க்கிறேன். இளைஞர்கள் புதிதாக கட்சிக்குள் சேர வருகிற போதே இப்போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முன்பு ஒரு கேள்வி கேட்டார்கள், இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு என்ன பொறுப்பு கிடைக்கும். வருகிற போதே நான் ஒன்றும் மிகைப்படுத்தவில்லை, என்ன பொறுப்பு கிடைக்கும். கட்சிகள் வருகிற எல்லோருக்கும் பொறுப்பு கொடுக்கின்றன. அதுவும் வியப்பாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு. நான் ஒரு முறை கேட்டேன், கொடுப்பதற்கு பொறுப்பே இல்லை என்றால் எங்கே போடுவீங்கன்னு கேட்டேன். பொறுப்பு கொடுக்கல போட்டுருவோம். பொறுப்பை பிரித்து கொடுக்கிற அதுல ஒரு துணைத் தலைவரா போற்ற வேண்டியதான். என்ன எதிர்பார்த்து வருகிற இந்த அரசியலில் எதை ஈட்டலாம் என்கிற எண்ணம் வருகிறது. நான் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க இந்த விழாவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அழைத்தால் அவர் வரக்கூடும், வந்து போகக்கூடும். வந்து போவதில் அவருக்கு செலவு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம் ஊரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விழாவில் கலந்து கொள்ள ஒப்புக்கொண்டால் அவருக்கு செலவு உண்டு. ஒரு கோயில் விழாவை தொடங்கி வைங்க, ஒரு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைங்க, எதுவாக இருந்தாலும் எதுக்கு தொடங்கி வைக்க சொல்லி அழைக்கிறார்கள் என்றால் முதல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்து தொடங்கி வைங்க. அந்த பகுதியில் எந்த ஊரில் எந்த வீட்டில் திருமணம் நடந்தாலும் அவர் போகணும். திருமணத்துக்கு போயிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்தா அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். பணம் கொடுத்துட்டு வரணுங்கிற ஒரு மரபு இருக்கு. இவ்வளவு பணம் அவருக்கு தேவைப்பட்டால் அந்த பணத்தை எங்கே இருந்தாலும் எடுக்கணும் இல்ல. முதல்ல தேர்தலுக்கு அவர் செலவு பண்ணிடுறாருல்ல, அந்த செலவு பண்ண பணத்தை எப்படி எடுக்கிறது? இதை ஆங்கிலத்தில் ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்ல வேண்டும். ஒன்றோடு ஒன்று சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படி நீங்கள் சேர்க்கிற பணம் என்ன ஆகும் என்று 101வது அதிகாரம் நன்றியில் செல்வம் என்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொன்னார். அன்பு ஒரி தற்சற்று அறம் நாடாது ஈட்டிய ஒன்பொருள், இவ்வளவும் சொல்லி கடைசி 2 சொற்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு. இரக்கம் இல்லாமல், அறம் பற்றிய எண்ணம் இல்லாமல், தானும் அனுபவிக்காமல் சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து இருக்கிறதே, அது என்ன ஆகும் என்று கேட்டால் கடைசியாய் வள்ளுவர் சொன்னார், கொள்வார் பிறர். எதையும் நீ அனுபவிக்க முடியாது, கொள்வார் பிறர். அது தோட்டமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நம்ம தெரியல. கொள்வார் பிறர் 2000 வருடத்துக்கு முன்னால் வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. அன்பு ஒரி தற்சற்று அறம் நாடாது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர் என்று சொன்னதற்கு பிறகு நான் உடைமையிலே சொன்னார், சமூகம் தன்னை பார்த்து பழிக்குமே என்கிற வெட்க உணர்வு அரசியல்வாதிக்கு இருந்தால் அறம் பிழைக்கும். அவ்வளவுதான் அந்த செய்தி. அவ்வளவுதான் அவருடைய ஒட்டுமொத்தமான அரசியல்வாதிக்கு மட்டுமல்ல, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வரைக்கும் தேவைப்படும். இது அதுக்கு ஒரு குறளை வள்ளுவர் சொன்னார், உடை எச்சம் எல்லாம் உயிர்க்கலாம் வேறல்ல. உணவோ இறையோ உறக்கமோ இருப்பதற்கான ஒரு கூடோ மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. நான் உடைமை மாந்தர் சிறப்பு. இந்த குறளை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவை எல்லாம் எல்லா உயிருக்கும் தேவை. எல்லாத்துக்கும் பசி இருக்கு. பசி, உறக்கம், காமம், இவை 3ம் இயற்கையின் விதிகள். இவை 3ம் இயற்கையின் தேவை. இவை 3ம் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. எந்த சிங்கமும் எப்பவாவது வெட்கப்பட்டு பார்த்துக்கோமா?
ஐயோ இந்த ஆட்டை அடிச்சிட்டோமே அப்படின்னு புலி வெட்கப்படாது, வருத்தப்படாது. அப்படி வெட்கப்படுகிற, தப்பு செஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படுகிற நான் உடைமை மாந்தர் சிறப்பு. அவ்வளவு. மாந்தர் குலத்துக்கு எது சிறப்பு என்றால் நான் உடைமை மாந்தர் சிறப்பு. அந்த நான் உடைமை மட்டும் இருக்குமானால் இந்த சமூகத்தில் பிழைகள் நேராது. நம்ம போய் ஒரு பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட் கேட்டா ஒரு 100 ரூபா தரிக்கலாம். 100 ரூபா கொடுக்கலன்னா நான் பிறக்காதவனாவே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஒரு 100 ரூபாய்க்காக நான் பிறக்காதவனா எப்படி ஆயிடுவேன்? வேற ஏதாவது என்ன ரொம்ப அறிவாளின்னு ஒரு சான்றிதழ் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். பிறந்திருக்கனே, அதுக்கு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு பணம் கேட்கிற நாணம். அதாவது முன்பெல்லாம் சொல்லுவார்கள், முன்னும் பின்னும் பார்த்து தெரியாம பணம் வாங்குகிற காலமெல்லாம் போய் இதுக்கு இவ்வளவு ரூபாய் கொண்டாந்து கட்டிட்டு போயிடு அப்படின்னு அரசாங்கத்தை விட அதிகாரமாக சொல்லுகிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம்மை விட்டு ஒரு சமூகம் நாணமற்று போய்விட்டது என்று. எது மிகப்பெரிய இழிவு அல்லது ஒரு சமூகத்திற்கான மிகப்பெரிய ஆபத்து என்றால் ஒரு சமூகம் நாணமற்று போய்விடுமானால், பழி அஞ்சாமல் இருக்குமானால். புகழனின் உயிரும் கொடுக்குவர். அதாவது ஒரு பாட்டில் புறநானூறு சொன்னது, இந்திரன் அமிழ்தம் எய்வதாயினும் தமியர் உண்டினர், புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். இப்படிப்பட்ட சிலர் இன்னமும் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னமும் இருக்கிறது. உண்டால் நம்மை உலகம் என்று தொடங்கும். இந்திரனுடைய அமிழ்தம் அப்படி ஒன்று இருந்தார். இந்திரன் ஒரு ஆள் இருந்து அவர் அமுதம் தயாரிச்சுக்கிட்டே இருந்து அந்த அமிழ்தமே கிடைப்பதாக இருந்தாலும், நேற்றைக்கு தான் நான் பேசுகிற போது சொன்னேன், பல நேரங்களில் அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும் என்பது கூட எனக்கு வியப்பாக இருக்கிறது. தட்டுகிற போதெல்லாம் கதவு திறக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் கதவை திறந்தே வைத்து விடலாம். நமக்கு தட்டுகிற வேலையும் அவருக்கு திறக்கிற வேலையும் மிச்சமாகும். ஒருவன் கேட்டால் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள். இது கூட தெரியாத நீர் என்ன கடவுள், நீயே கொடுத்துட்டு போயிட வேண்டிட்டாங்க, எங்கிட்ட வந்து என்ன வரம்னு ஏன் கேட்கிறேன். எனவே அப்படி ஒரு கட்டத்தில் இந்திரன் என்று ஒருவர் இருந்து அமிழ்தம் மேல் தயாரித்து நமக்கு அனுப்பினால், இந்திரன் அமிழ்தமே இயைவதாயினும் தமிழர் உண்டிலர், அமிழ்தம் கிடைச்சாலும் அடுத்தவனுக்கு கொடுக்காம தானா சாப்பிட மாட்டான். அமிர்தம்லாம் வேண்டாம், அல்வாவே அவனுக்கு கொடுக்க மாட்டேங்க. எனவே அப்படிப்பட்டவர்கள் உண்டு. புகழனின் உயிரும் கொடுக்கும், படியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். இந்த படி கண்டு அஞ்சுகிற இந்த நான் உடைமைதான். அப்படியானால் புகழ் மீது ஒரு ஆசை வரலாமா மனிதனுக்கு என்றால் ஏன் என்பதை மட்டும் சொல்லி என் நிறைவு உரையை நான் முடிக்கிறேன். நீங்கள் திருக்குறளை அப்படியே பகுத்து பார்த்தால் ஒன்று தெரியும். இல்லறவியலின் உச்சமாக முடிகிற அதிகாரம் 24 புகழ்ல தான் முடியும். ஏனென்றால் இந்த இயல்பான இந்த சாதாரண வாழ்வில் புகழை தவிர நாம் பெறுவதற்கு உச்சமாக வேறொன்றும் இல்லை. துறவுக்கு போகிற போது அதையும் உதறி தள்ளுன்னு சொல்லுவார். புகழை ஏன் பெற வேண்டும், பிறகு ஏன் உதற வேண்டும் என்றால் பெற்ற பிறகுதான் உதற முடியும். பெறாத ஒன்றை எப்படி உதற முடியும்? புகழ்தான் இல்லற வாழ்வின் உச்சம். எதற்காக புகழுக்கு ஆசைப்படுகின்றால் ஆசை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. பணத்துக்கு ஆசைப்படுவதை விட, வேறு வேறு விதங்களுக்கு ஆசைப்படுவதை விட புகழுக்கு ஆசைப்படுவது நல்லது செய்தால்தான் புகழ் வரும் என்பதால் புகழுக்காவது ஆசைப்பட்டு தொலை, அதற்காகவாவது நல்லது செய் என்பதற்காக அச்சமும் ஆசையும் தான் மனிதர்களை வழிநடத்துகின்றன. ஆசை இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. ஒண்ணுலே ஆசை இல்லைன்னா அப்புறம் போயிட்டு புறப்பட வேண்டியதான். ஒன்றும் பல பேர் சொல்லுகிறார்களே தவிர, பலர் நான் பார்த்திருக்கிறோம், நாமே யாருக்கும் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. வயதான பெரியவர்கள் சொல்லுவாங்க, யமதர்ம என் சீட்டை தொலைச்சிட்டான் போல இருக்கு, என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுவதை பார்த்துருக்கோம். ஒரு நாள் திடீர்னு ஜன்னல் ஓரமா யமதர்மன் வந்து நின்று சீட்டு கிடைச்சிருச்சு, புறப்படலாமான்னு கேட்டா யாரும் போக தயாரா இருக்கா. இந்த உலகத்தில் 2 முரண்களுக்கு இடையில் இந்த வாழ்க்கை நடக்கிறது. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லோரும் இறந்து போய் விடுவோம் என்பது ஒன்று, கண்டிப்பாக இறந்து போவதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை என்பது இன்னொன்று. இந்த 2 முரண்களுக்கு இடையில் தான் வாழ்க்கை சக்கரம் நகர்கிறது. இந்த 2க்கும் இடைப்பட்ட வாழ்வில் படிகண்டு அஞ்சுகிற, நாணப்படுகிற, வெட்கப்படுகிற ஒரு சமூகம் இருக்குமானால் இந்த பிழைகள் நடக்காது. மக்களிடத்தில், குறிப்பாக அரசியல்வாதிகளிடத்தில் நாம் எதை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நான் உடைமை. மக்களிடத்தில்
நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், ஒரு பெரிய பேராசிரியராக இருந்தவர் ஒரு வேறு விதமான குற்றச்சாட்டுக்காக, உண்மையாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம், குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு அதற்கு ஆட்படுவது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை உணர்ந்தால், அந்த வெட்க உணர்ச்சி இருந்தால் பிழைகள் குறையும். அரசியலில் அறம் வேண்டுமானால் நான் உடைமை மாந்தர் சிறப்பு, அதிலும் குறிப்பாக நான் உடைமை அரசியலின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.